Hi guys, வணக்கம் welcome மக்களே. back. Hi guys. Hi guys, welcome back to another video. நம்ம வந்து ஒரு லாங் பாதி பிரேக்குக்கு அப்புறம் இந்த சேனல்ல திருப்பி நம்ம சந்திக்கிறோம். ஆமா, ரொம்ப லாங் சந்தோஷமா பிரேக்குக்கான இருக்கு. காரணம் என்னன்னு நம்ம தலைவர் திமிங்கலம் சொல்லுவார். சொல்லுங்க தலைவர். சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் ஆக்குபைடா இருந்தோம் எங்க ஒர்க்ஸ்ல. ஓகே. ஆனா எல்லா மேட்சும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம் கான்ஸ்டன்ட்டா. நாங்க வந்து கடைசியா ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்றோம். அதுல பாருங்க. ஆமா. ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுவோம். ஆனா தலைவர் திமிங்கலம் பாயிண்ட்ஸ் மட்டும் எங்கேயோ கிடக்கும். ஏன்னா அவர் இப்போதைக்கு நடந்த 34 மேட்ச்லயே ஒரு 18 மேட்ச் மிஸ் பண்ணிருக்காப்ல ட்ரீம் 11. எங்களுக்குள்ள இருக்கிற ட்ரீம் 11லயே. இல்ல போட்டிருக்கேன் சும்மா சொல்றேன். ஜுராசிக் ஜாமான் தலைமறைவு. ஆமா, ஜுராசிக் ஜாமான் தான். நானு, பூனமவன் மற்றும் அனலிஸ்ட் ஆந்தை, நாங்க 3 பேர் தான் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா இருந்தோம். அவர் வருவாரு, அவர் அடுத்து வருவாரு ஆந்தை. ஆமா, அவர் வந்து கொஞ்சம் ஆந்த பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. பக்கத்தூர் இல்ல, ஸ்டேட்டா இல்ல பக்கத்தூர் தான். அப்புறம் என்னடா போயிரு. ஓகே, சரி சரி. ஒரு ஹாஃப் முடிஞ்சிருச்சு ஐபிஎல்ல. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ் சொல்லிடுவோம். டீம்ஸ் பத்தி அப்புறம் பேசுவோம். இனிஷியலா இந்த ஐபிஎல் எப்படி இருக்கு? மஜாவா இருக்கு. உங்களுக்கு மஜாவா தான் இருக்கும். ஏன் இருக்காது? இருக்கும், உங்களுக்கு இருக்கும். நம்ப முடியாத நிறைய நடக்குது. நம்ப முடியாதுதா? ஆமா, சில விஷயங்கள் நம்ப முடியலதான். பஞ்சாபோட லோ டிஃபெண்டிங் ஸ்கோர் அதெல்லாம். ஓகே, எனக்கு பஞ்சாபோட லோ டிஃபெண்டிங் ஸ்கோரோட கேகேஆர் 6th வந்துட்டான். ஆனா கேகேஆர் வந்து இவ்வளவு தூரம் எப்படி போனான்றதே எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஆமா, நம்ம எல்லாருமே கேகேஆர் வந்து கழுவி ஊத்தி இருந்தோம். தலைவர் இப்போ இல்ல இப்போ தான் சொல்றேன். கேகேஆர் வந்து அவ்வளவுதான், கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல அவங்க ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அடிச்சிட்டாங்கன்னா போதும் தான். ஆக்சுவலா ஈடன் கார்டன்ஸ்லேயே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி தரலன்னு சொல்லி ஆர்சிபி மொதல் மேட்சா போலன்ட்டான். ஸோ அது ஆக்சுவலா இருக்கு. இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ கன்சிடரிங் தட் பஞ்சாப் கிங்ஸ் கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் கிராக் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நேத்து 14 ஓவர் மேட்ச்லயே வந்து ஆர்சிபி இவ்வளவு தூரம் போயிட்டானுங்க. இல்ல, ஆனா பஞ்சாப் கிங்ஸ் வந்து as far as my knowledge, my opinion, I mean, எனக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் டீமா வருது. ஏன்னா நல்ல பவுலிங் ரொட்டேஷன் சூப்பரா பண்றாங்க. லீக் ஆகுது, நிறைய இடத்துல ரன் லீக் ஆகுது, அது உண்மைதான். ஆனா ரொட்டேஷன் வைஸ் நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ பேட்டிங் இன்டென்ட்ன்றது நல்லா இருக்கு அவங்கள்ட்ட. அன்லைக் வேரியஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இல்ல அது ஓகே. என்ன கேட்டீங்கன்னா அவங்களோட பெரிய மிஷன் அதுனா லாக்கி ஃபெர்குசன் வெளியே போயிட்டாரு. அவர் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் பேஸ் கொடுப்பாரு. ஒரு சைடுல ஹர்ஷதீப்னா ஸ்விங் பண்ணுவாருனாலும் அதுக்குதான் மார்க்கோ யான்சன் அந்த பிளேஸை ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. மார்க்கோ யான்சன் பியூர் பேஸ் எல்லாம் கிடையாது, அந்த ஹைட் வச்சு அந்த பேஸ் மேனேஜ் பண்ணிடுவாரு. ஆமா, அதான் என்ன டிசி மேல இருக்குன்னு எப்படியும் கெஸ் பண்ணுவதுதான். என்னோடது என்ன ஜிடி தான். ஜிடி நான் இப்போ அதான் சொல்றேன், அவங்க டாப் 5ல இருப்பாங்க. பட் அந்த டாப் 3 பிரேக் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களை ஈஸியா கொலாப்ஸ். இல்ல ஜிடி கிட்ட என்னன்னா அவங்க கிட்ட நல்ல குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்கானுங்க. யாரு? ஜிடி டீம் அவன் இல்ல எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கானுங்க. தம்பி ராஷித் கான் நீங்க கேப்டன் டீம் பத்தி பேசுறீங்களா? ஜிடி டீம் பத்தி தான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்சு டிஎஸ்பி சிராஜ் சொல்றீங்களோ? இல்ல சிராஜ் கொஞ்சம் ஓகே. சிராஜ் ஓகே. இல்ல இந்த சீசன் கொஞ்சம் நல்லா தான் போட்டாரு. இல்ல ராஷித் கான் வந்து கம்ப்ளீட்டா இது நல்ல காம்பினேஷனா இருக்கு. ஆன் போத் எண்ட்ஸ் நல்லா ஹிட் பண்றாங்க. ஒய் ராஷித் கான் இஸ் நாட் இங்கேயும் ஒரு இது வொர்க் அவுட் ஆகுது அவங்க டீம்ல. பிரசித் கிருஷ்ணா டீசென்ட்டா போட்டுறான். இப்போ என்ன ஆகும்னா பிரசித் ஒரு விக்கெட் தான் எடுப்பான். பட் ஆனா அந்த எக்கானமி கொஞ்சம் ஹையா இருக்கும். இந்த வருஷம் எக்கானமி லோவா இருக்கா. சோ அதனால ராஷித் கிட்ட இருந்து இவங்க பெருசா ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதனால ராஷித பொழக்கிறதையும் தெரியல. இல்ல இன்னைக்கு கூட ஈஸ் அரௌண்ட் 34 ரன்ஸ் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ராஷித். ஆமா ஆமா ஆமா, நல்லா பொழக்கிறானுங்க. விக்கெட்லெஸ் ஆர் இருக்கான் இருக்கிற பிரச்சனை இல்ல. ஸோ அதனால ராஷித் கான் சாய் கிஷோர் நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு லாஸ்ட் ஓவர் அந்த ஒரு ஓவர் மட்டும் தான் போட்டான். என்ன கணக்குல கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ அதான் நான் இப்ப கூட சொல்றேன், இவங்களை வந்து நீங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ண வச்சீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, பேட் ஃபர்ஸ்ட் அவங்களா?
அவங்கள பேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க வந்து டார்கெட் தெரிஞ்சா அவங்க பொறுமையா பார்த்து என்னன்னு சேஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, ஏன்னா அவங்களோட ஓபனர்ஸ் அவங்களோட கிளாசிக் ஓபனர்ஸ் தான் இருக்காங்க. யார் ஜிடி தானே? ஆமா, ஜிடி தான். அதே இது வந்து அவங்கள ஃபர்ஸ்ட் போய் ஆட சொன்னோம்னா பேட்டிங் காம்பினேஷன் சரி, பவுலிங்கும் சரி, ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலா பேலன்ஸா இருக்கான்னு அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன் இப்ப சாய் கிஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையா பவுலிங்? கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸே அவன்தான். இல்ல அப்படி சொல்ல. இப்போ வந்து அவனோட 2 ஓபனர்ஸ் எப்படின்னா கில் அடிப்பான். சாய் சுதர்சன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட மாட்டான். he'll go that 100 120 தான். தேவைப்பட்டா மட்டும் தான் ஆக்சிலரேட் பண்ணுவான். அவங்கள ஃபர்ஸ்ட் பேட் பண்ண வச்சோம்னா அவங்களுக்கு என்ன டார்கெட் போடணும்ன்றதே அவங்களுக்கு சரியா கெஸ் பண்ண முடியாது. வேற இந்த இடத்துல I'll give you a start about GT. அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண இன்னிங்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்களோட மினிமம் ஸ்கோர் 180 ஃபர்ஸ்ட் பேட் பண்ண இன்னிங்ஸ் எல்லாத்துலயும். It is a very good score. ஆனா அவங்க கிட்ட அந்த பவுலிங் இல்ல டிஃபெண்ட் பண்ண. ஏன்னா அது எல்லா டீம்ஸும் கிட்டத்தட்ட அடிச்சிட்டானுங்க அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணப்ப. மும்பையும் க்ளோஸ் தோத்தானுங்க. அவங்க சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா I believe they are putting a bit of pressure on the openers. ஏன்னா அவங்க சேஸ் பண்ணும்போது ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட்டோ விட்டுறாங்க பவர் பிளேல. பட் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது அவங்க அந்த விக்கெட்ஸ் விடல. நான் இப்போ இது எடுத்து ஸ்கோர்ஸ் எடுத்து பாக்குறதுனால சொல்றேன் பவர் பிளே ஸ்கோர்ஸ். ஆனா பவர் பிளே ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா they are putting on board at least 60. Okay. When they are chasing they are only giving 50 the maximum. ஆனா அதான் சொல்றேன்ல அவங்க டாப் 3 நீங்க 3 பேரே உட்கார வச்சிட்டீங்கன்னா அவங்க வந்து பிலோ மிட் டீம் தான். அது வந்து ஒரு ட்ரூத். அவங்க பேட்டிங்னு வர்றப்போ they are highly reliant on their top 3. இப்போ வரைக்கும் 1 or 2 டீம்ஸ் தான் வந்து ஃபுல்லா உட்கார வச்சிருக்காங்க. அதனால ஆக்சுவலி போன வருஷம் ராஜஸ்தானுமே சேம் அதே மாதிரி தான். டாப் 3 மட்டும் தான் நம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரியான் பராக் கீழ அடிக்க இல்ல ஆக்சுவலா ராஜஸ்தான் வந்து ரியான் பராகா இருக்கட்டும், த்ருவ் ஜுரலா இருக்கட்டும், ஹெட்மயரா இருக்கட்டும் போன சீசன் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. லைக் கம்ப்ளீட்லி அவன்னு சொல்ல முடியாது. ஓகே. So top scorer for GT is Sai Sudarshan. 365 runsல இருக்காரு after the innings of with orange cap listல எதுல இருக்காரு? Orange cap ல he is in second place. 3 runs behind Nicholas Puran. Okay. And also top wicket taker இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், முகமது சிராஜ். 3 பேருமே they are at 10 wickets each. சரி இப்ப அதை விடுவோம். மீதி டீம்ஸும் கொஞ்சம் போவோம். ஜிடிஏ புடிச்சிட்டு உட்காரானா? ஆமா சரி ஜிடி டாப் ஆஃப் த டேபிள்ல டியூ டு ரன் ரேட் இருக்காங்க. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா அவங்க அதே டாப்ல இருக்க மாட்டாங்க. டாப் 2ல ஃபினிஷ் பண்ணுவாங்களான்னா டவுட் தான். ஓகே இப்போ இருக்கிற நிலைமைக்கு தே ஆர் ஈஸி டு ஃபினிஷ் இன் டாப் 4. நல்ல பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஸ்டாக் அப் பண்ணி. ஆமா and also net run rate is very good. இல்ல நெட் ரன் ரேட் உனக்கு 2 மேட்ச்ல கூட பர்ச்சர்லாம் அவன் நினைச்சாங்கன்னா. இல்ல சேஸ் இப்போ இது வரைக்கும் அவங்க சேஸ் பண்ண 3 இன்னிங்ஸ்மே பாத்தீங்கன்னா they have chased it with at least 10 balls to spare. இல்ல இப்போ ஓகே நான் சொல்றேன். இன்னும் எல்லாருக்கும் 7 மேட்சஸ் இருக்குல்ல. இருக்கு. அதுதான் இல்ல அவங்கள கீழே ஈஸியா தள்ள முடியும். அவங்களே நினைச்சா ஈஸியா போயிடலாம். சரி ஓகே அத விட்டுறோம் இப்போதைக்கு. So let's go to DC நட்டா போதும். போனவன் வந்து நான் தான்டா பண்ணுவேன் அப்படிதான்டா பண்ணுவேன்னு வந்துருவாப்ல. நான் தான் பேசணும்லாம் இல்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸே பேசுது. Actually both match they lost it by a really near margin. MI கூட ஓகே இன்னைக்கு நடந்த GT மேட்ச் நியர் மார்ஜின்ங்களா? 19.2ல தான்டா மேட்ச் முடிஞ்சுச்சு. சரி பாரு கம்ஃபர்ட்டபிளா அடிச்சானுங்கப்பா. கம்ஃபர்ட்டபிளா அடிச்சானுங்கப்பா. அவனுங்க பிரஷரே எடுக்கலப்பா. இல்ல லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல 16 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அவன் 4 ரன் தான் கொடுத்தான் அந்த 19th ஓவர். அதே 4 ரன் தான் தேவைப்பட்டுச்சு 19th ஓவர்ல. 4 ரன் தான் தேவைப்பட்டுச்சுன்னா இல்ல சார் 20th ஓவர்ல 4 ரன். ஓகே 20th ஓவர்ல 11 ரன் தேவைப்பட்டுச்சு. அடிச்சிட்டான். அது ஓகே அத அக்ரி பண்ணிக்கிறேன். அவன் முடிச்சிட்டான் 19.3ல முடிச்சாங்க. 3 balls to spare தான் முடிச்சிருவாங்க. அதை அக்செப்ட் தட் தே சேஸ்ட் இட். ஆனா
கம்ஃபர்டபுளான சேஸான்னு கேட்டேன்னா, இப்ப இன்கேஸ் அந்த இடத்துல இன்னொரு விக்கெட் விழுந்துருந்துச்சுன்னா, அது கம்ஃபர்டபுளான்னு கேட்டேன்னா என்னால சொல்ல முடியாது. ஓகே. அது கரெக்ட். ஆனா நம்ம வந்து இன்கேஸ் இஃப் சப்போஸ் நம்ம பேச முடியாதுல்ல. நடந்தது they were very comfortably chasing the score. ஏன்னா கில் தூக்கிட்டாங்க. நீ சொன்ன மாதிரி கில் பார்ட் 2 அப்ப 10வது பிளேஸ்ல ஒருத்தன் இருக்கான். இன்கேஸ் சப்போஸ் அப்படின்னு வாங்க மாலை இருக்கவே. நான் இன்கேஸ் சப்போஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு கவலையே கூட யூஸ் பண்ணியே வெட்டுவேன். சரி ஓகே. அதனால அதான் எம்ஐ கூட அவங்க வந்து இஷ்டத்துக்கு ரன் அவுட் ஆனானுங்க. அவன் ஏன் அப்படி ஆனானுங்கன்னு அவங்களுக்கு தெரியும். கடைசி 3 ரன் அவுட். ஆமா ஆமா. அது வந்து ஆமா அந்த மேட்ச் நான் பார்க்கல. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தவங்க எல்லாம். அது வந்து எனக்கு இல்ல அது எனக்கு அவனுங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை எடுத்துடலாம், வின் பண்ணிடலாம், அட்லீஸ்ட் அந்த ஒரு ரன் முக்கியம் அப்படின்னு. இல்ல அவங்க ஏன் அதை எடுத்தானுங்கன்னா அஸ்தோஸ் அந்த மேட்ச் தானே ஃபேக்ட் டூப்ளசிஸ் இல்ல ஆக்சுவலா. ஆமா அந்த மேட்ச்ல தான் கருண் நாயர் வந்து ரீஎன்ட்ரி ஆனார் ஐபிஎல். ஆமா இல்ல அதெல்லாம் வேலிடான பாயிண்ட் தான். கருண் நாயர் ரீஎன்ட்ரி அதெல்லாம் வந்து வேலிடான பாயிண்ட் தான். என்ன சொல்றேன்னா ப்ராப்பர்லி ப்ரிப்பேர்டா இல்ல. லைக் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க வந்து லைக் சேஸ் பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. விப்ராஜ் டக்குன்னு போயிட்டான். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி கூட சேஸ்ல காரணம் என்ன, விப்ராஜ் வந்து ஒரு ஷார்ட் ஆஃப் பிரஷர் ரிலீஸ் பண்ணிட்டான் அஸ்தோஷ் சர்மாட்ட. ஒரு 35 பத்தி பேசி ஆகணும். டிசியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி அத நம்ம ரெக்கார்ட் பண்ணோமா? ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டோமா? சரி ஓகே, நான் மறந்துட்டேன். ஓகே பேசுங்க. அப்ப நான் இந்த மேட்ச் பத்தி நீங்க தான் பேசணும், நான் பார்க்கல. அப்போ ஓகே. இல்ல இது சோ அந்த எம்ஐ மேட்ச்ல என்ன ஆச்சுன்னா அவங்க அதே தான் ட்ரை பண்ணாங்க. பட் விப்ராஜ் வந்து அவன் வந்தா ஒரு 6-4 அடிச்சிட்டான். 4th பால் அவுட் ஆயிட்டான். ஆமா ஓகே. அவன் இன்னொரு 6 or 7 அதான் இன்னொரு 2 பவுண்டரி எங்கேயோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிருந்தானா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தே கூட டன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அதுக்கப்புறம் வந்த பிளேயர்ஸ்லாம் எப்படின்னா நான் அவுட் ஆகிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் போனாங்க. அஸ்தோஷ் சர்மாக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறேன். அஸ்தோஷ் சர்மா என்ன ஆயிட்டா ஒரு ஸ்டேஜுக்கு மேல 2 எடுப்போம், சிங்கிள் எடுத்து நெக்ஸ்ட் ஓவர்ல பிரஷர் போட்டுக்கணும் அப்படின்னு 2 எடுத்து ஸ்டார்க் அவுட் பண்ணி விட்டான். ஓகேவா? அடுத்து என்ன ஆச்சு, அடுத்த ஓவர்ல மறுபடியும் எனக்கு ஸ்ட்ரைக் வேணும்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் ரன் அவுட் ஆயிட்டேன். ஸோ அதான் பிரச்சனை. ஆனா மும்பை கிட்ட இருந்து எக்ஸலன்ட் ஃபீல்டிங், 3 கண்டினியூஸ் ரன் அவுட்ஸ் அடிச்சானுங்க. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கட்டும். ஆனா அதான் அது வந்து அஸ்தோஷ் சர்மா இஸ் நாட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினிஷர். அவரும் இஸ் நியூ டு ஐபிஎல் ஸ்டேஜ். அப்படி இருக்கிறப்ப ஓகே இட் இஸ் ஃபைன். செகண்ட் லாஸ் இன்னைக்கு தான் அகைன்ஸ்ட் டிசி, அகைன்ஸ்ட் ஜிடி. இதுவும் க்ளோஸான லாஸ் தான். இது நான் யார் மேலேயும் தப்பெல்லாம் சொல்ல முடியாது. தே பேட்டட் குட். 203 போட்டிருக்கானுங்க ஆன் த போர்டு. ஓகே இன்னொரு 10 ரன் ஷார்ட். ஏன்னா லாஸ்ட் 4 ஓவர்ஸ் இருக்கிறப்பவே லாஸ்ட் 2 ஓவர்ஸ் அப்பவே ஸ்டார்க்லாம் உள்ள வந்துட்டான். ஒரு 10 ரன் ஷார்ட் டு பி ஆனஸ்ட். அது ஓகே. பட் அவங்க இவ்வளவு தூரம் போட்டிருக்காங்க. பட் பவுலிங் அதான் சொல்றேன்ல, அவங்களுக்கு வந்து இந்த மோஹித் சர்மா மேல ஃபுல் ட்ரஸ்ட் வச்சு 3rd பவுலர் எடுத்துட்டு போறாங்க. பட் என்ன கேட்டா அது கொஞ்சம் ஒரு சைட்ல பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா இஸ் அ குட் எக்கனாமிக்கல் பவுலர். ஆனா அப்பப்போ அந்த 18-20 ரன்ஸ் கண்ணில் வந்துட்டு தான் போகுது அவருக்கு. இஸ் நாட் தட் கன்சிஸ்டன்ட் லைக் he was before. ஆமா ஆமா. அது ஒரு மோஹித் சர்மா இப்ப இல்ல. ஆமா நான் தான் சொல்றேன் அது ஒரு இஷ்யூவா இல்ல. மேபி நட்ராஜன் இஸ் நாட் ஃபிட்னு நினைக்கிறேன். இல்லனா 10.75 crores கொடுத்து வெளியே உட்கார மாட்ட மாட்டாங்க. ஆர் மேபி இல்ல இன்னொரு விஷயம் கூட இருக்கலாம். மேபி இப்போ வரைக்கும் வின்னிங் காம்பினேஷன் ரைட்டா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு சேஞ்ச் பண்ற, ஏன்னா தேவர் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் தான் பவுலர். ஸ்டார்க்கா இருக்கட்டும், ஸ்டார்க் ஓப்பனிங் ஓவர்ஸ் முகேஷ் குமார் கூட போட்டு எண்ட் ஓவர்ஸ் மோஹித் கூட போட்டுட்டு இருந்தாரு. சோ அதுவும் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த ஹார்மனி எடுக்க வேணாம். அண்ட் ஆல்சோ விப்ராஜ் நிகம் பிகமிங் பவுலர். நான் ஸ்டார்க் எந்த மேட்ச்னு தெரியல எனக்கு. ஏதோ ஒரு மேட்ச் மட்டும் ஃபைனல் ஓவர் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சூப்பரா மெயின்டைன் பண்ணாங்க. ஆர்ஆர் கூடயாப்பா? ஆர்ஆர் கூட அது 4 நாள் முன்னாடி நடந்த மேட்ச் தான். சூப்பர் ஓவர் தான அந்த மேட்ச். அந்த மேட்ச் பத்தி தான் பேசணும். அதான் ஆமா ஆமா. அது 12 பால் கண்டினியூஸா போட்டு 12மே யாக்கர் போட்டான். நல்ல செமையா போட்டான். அதான் பட் ஓகே. அந்த மேட்ச்ல வந்து ஸ்டார்க் பண்ண கான்ட்ரிபியூஷன் மாதிரி ஹெட்மயர் பண்ண கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம் டீமுக்கு.
ஆமா ஹெட்மேன் எதுக்கு ஓடுனா, எதுக்கு ஆப்போசிட் எண்ட்ல இருக்கிறவன ரன் அவுட் பண்ணி விட்டான்னு எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. பாவம் யாரு இவன் தான் அவுட் ஆனது இல்ல ஜெய்ஸ்வால். ஃபர்ஸ்ட் நிதிஷ் பராக் கூட அவுட் ஆனது கூட நான் மன்னிச்சு சரி ஓகே மேபி ஹெட்மேட் இருந்தா ஒரு 6 அடிச்சிருப்பான்னு 2 ஓடி இருப்பான். சரி அதோட விட்டுருக்கணும். ஜெய்ஸ்வால் வந்தான், ஜெய்ஸ்வால் வந்து ஒரு அவுட் பால் ஆச்சு. கூட நிக்கல, அடுத்த பாலே ரன் அவுட். டைமண்ட் டக்கு தான். ஸ்டப்ஸ் அதனால அந்த டாப்ல. ஸ்டாப். டெல்லி பிக்கெல்லாம் கன் பிக்கு. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓப்பனா சொல்லணும்னா ஓப்பனர் ஜேக் ஃப்ரேசர் மெகக் இன்னும் ஸ்ட்ரைக் பண்ணல. ஆப்வியஸ்லி இன்னைக்கு உட்கார வச்சுட்டானுங்க. என்ன இதுன்னு தெரியல. டானவன் ஃபெரர்லாம் கொண்டு வந்திருக்கானுங்க. எனக்கு டானவன் ஃபெரரா கொண்டு வந்தது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் புரியல. அதுக்கு நான் ஜேக் ஃப்ரேசர் மெகக் வந்து ஓப்பனிங் ஓவர்ல அந்த 8 ரன் கொடுக்குறான், அவர் பிளாஸ்ட் கொடுத்துட்டானே பவுலர்ஸ்க்கு பயம் வந்துடும். அதுக்காச்சும் நான் அவனை கொஞ்சம் வச்சு இருந்திருப்பேன். ஒண்ணுமே பண்ணலடா. எதுக்கு இருந்தான் என்ன எதுவுமே எனக்கு புரியல. T20ல he was a good bowler. அப்பப்ப வந்து இந்த மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்தாப்ல. இந்த டார்கெட்டுக்கு ஆல்ரெடி அவங்க கிட்ட 6 பவுலர்ஸ் இருக்காங்கடா. ஆல்ரெடி அக்சர் பட்டேலே ஃபுல் கோட்டா முடிக்க மாட்டான், அதுல டானவன் ஃபெரரா எப்பறா கொடுப்பான்? ஓகேவா? ஸோ அதனால விட்டுரு. ஸோ அதனால அதான் சொல்றேன். அதனால என்ன கேட்டேன்னா ஃப்ரேசர் மெகக்கே இன்னொரு மேட்ச் ஆடலாம். ஏன்னா அதான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரைக், அவன் எவ்வளவு ஓவர்ஸ் நிக்கிறான்றதெல்லாம் மேட்டர். அந்த 2 ஓவர் நின்னாலும் அவன் அந்த 4 பவுண்டரி வந்துருச்சுனாலே போதும். அட்லீஸ்ட் ஆப்போனன்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. அதான் வேணும் டு பி ஆனஸ்ட். வரல ஒரு மேட்ச் வந்திருக்கு. அதுதான் நானும் யோசிக்கிறேன். லைக் ஒரு மேட்ச் பொறுமையா எடுத்துட்டு போய் கடைசியில தான் முடிச்சு கொடுத்தான். ஸோ அந்த மாதிரி போனா கூட பரவாயில்ல, பிச் நாட் சப்போர்ட்டிங்ன்றப்ப நான் என்ன சொல்லுவேன்னா ட்ரை மெகக். ஏன்னா ஆஸ் எ யங்ஸ்டரா ஓப்பனிங்ல ஒரு லாஸ்ட் சீசன் ஃபுல்லா நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஹாஃப் சீசன் ஃபெயிலியர்ன்றனால உட்கார வைக்கிறதுலாம் இட்ஸ் இல்ல ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன். மேபி a bit out of touch, so he needs to take a break, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த டைம் பிரேக் மாதிரி. ஆமா. ஸோ அதனால அது ஓகே. அது மித்தபடி பாத்தீங்கன்னா அபிஷேக் பொரல் ரீடைன் பண்ணதுக்கு நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்காரு. கேஎல் ராகுல் சொல்ல தேவையில்ல, இஸ் இன் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ். கருண் நாயர் பேஸ் பிரைஸோ ஆர் சம்திங் ஜஸ்ட் அபவோ நல்லா பண்றாரு. அக்ஷர் பட்டேல் கேப்டன்சி எக்ஸலண்ட். குல்தீப் யாதவ் விக்கெட் எடுக்கிறாரு. ஸ்டார்க் எதுக்கு வாங்கினாங்களோ அதை பண்றாரு. மோஹித் சர்மா அண்ட் முகேஷ் குமார் குட் பவுலிங். அதே மாதிரி விப்ராஜ் நிகம் அவுட் ஆஃப் நோவேர் சூப்பர் ஸ்டார். ஆமா, விப்ராஜ் நிகம் இஸ் ஒன் ஆஃப் தி டாப் விக்கெட் டேக்கர்ஸ் ஆஃப் டெல்லி. எனக்கு டாப் விக்கெட் டேக்கர்ஸ் விட இஸ் லைக் ஜாக் காலிஸ். ரன்னும் இருக்கு, விக்கெட் மட்டும் எடுத்தா பரவாயில்ல. ஐ திங்க் he has 100 runs அடிச்சிருப்பாரு. he might have batted only less number of innings. close to 100 runs அடிச்சிருப்பாரு. 64 runs விப்ராஜ் நிகம். சரி ஓகே, எத்தனை இன்னிங்ஸ் 3 or 4? ஐ திங்க் only less than 4 or 5 innings தான் ஆடி இருப்பாரு. 4 innings 64 runs, around 220 strike rate. ஆனா இது என்னது, இது பத்தாதா? விக்கெட்ஸ்லயே இருக்கு. அதெல்லாம் விக்கெட் இன்வால்வ்மெண்ட்ஸ், ரன் அவுட்ஸா இருக்கட்டும், கேச்சஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இருக்காரு. அதனால ஒரு ஆல்ரவுண்ட். அப்படியே அக்ஷர் பட்டேலுக்கு அப்படியே கூட தம்பி என்ன மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு கூட குறைச்சிட்டாரு. அதனால அதான் எக்ஸலன்ட் டீம். அதான் அந்த ஒரு இது என்ன ஷாட்னா ஒரு 20 ரன் ஷாட். நான் ஸ்டார்க்கு கிட்ட இருந்து பவர் பிளேல இன்னும் லைக் அவர் சம்டைம்ஸ் தான் பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்றாரு. எனக்கு கன்சிஸ்டன்டா எல்லா மேட்சும் அந்த பவர் பிளேல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாருன்னா திஸ் டீம் அதான் முன்னாடியே சொல்ல முடியாது. ஒரு விக்கெட்ரா, ஒரு விக்கெட் 2 ஓவர்ல 1 or 2 தானே சொன்னேன். ஆனா 2-3 எடுப்பான் நான் சொன்னேன். இப்ப மீதி இருக்கிற 7 மேட்ச் தானே, ஆல்ரெடி 7 முடிஞ்சுச்சு. நான் வந்து இங்க பாரு, இதெல்லாம் யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்? இவன்ட்ட போல்ட் கிட்ட 2 பேரும் எடுக்கிற ஆளு சரியா. நான் ஒண்ணும் போய் துஷார் தேஷ்பாண்டே கிட்ட எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பும்ரா எடுப்பாரு. பும்ரா எல்லாம் டெத் ஓவர்ஸ் மட்டும் தான்டா. பும்ரா இஸ் நாட் தி ஓல்டு பும்ரா. கொஞ்சம் அடிக்கிறானுங்க. அது ஆக்சுவலா இன்ஜர்ல இருந்து வரும்போதே தெரியுது. அதனால விட்டுருவோம். இல்ல நாளைக்கு பேசிக்கலாம் ப்ரோ. ஓகே ஓகேவா? அதனால சோ ரொம்ப நேரமா டிசி பத்தி பேசிட்டு இருக்கோம்.
ஃபைனல் தாட்ஸ் அபவுட் டிசி ஜுராசிக் ஜாமான் அண்ட் தலைவர் திமிங்கலம் வேற எதுனா இருக்கா? இல்ல ஷால் வி மூவ் ஆன் டு பஞ்சாப் பிரீத்தி அக்கா டீமுக்கு போவோமா? They will contain still in top 2. அது தெரியும். பட் ஸ்கவுட்டிங் ஈச் டீமும் பண்ற ஸ்கவுட்டிங் பார்க்கும்போது தான் இங்கேந்திரா எடுத்துட்டு வரீங்கன்ற மாதிரி இருக்கு எல்லா டீமும். ஒருத்தருக்கு ஸ்கவுட் பண்ணவே தெரியலன்றது மட்டும் பச்சையா தெரியுது. யோ நீயே அவனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற கொஞ்சம் சும்மா இருங்கயா, அதான வேலிட் பாயிண்ட் தானே. கரெக்டா, அது அடுத்த எபிசோட்ல பேசிக்கலாம். இப்போ இருக்கிறாரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற. சரி போலாம் பஞ்சாப் போலாம். அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் பிரீத்தி அக்கா டீம் அற்புதமா பண்ணிருக்காங்க. இப்ப கூட சொல்றேன், எப்ப சொதப்புவானுங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. இல்ல எனக்கு வந்து பஞ்சாப் மேல இந்த நம்பிக்கை வருது. ஏன்னா அவங்க ஆடுற மேட்ச்ல வந்து ஆக்சுவலா பிளேயர்ஸ் வரைக்கும் வருவானுங்க, ஃபைனல் வருவானுங்கலாம் சொல்ல முடியாது. அது டவுட் தான். ஓவரால் பார்த்தா இந்த வருஷம் கண்டிப்பா வந்து ஒரு வர்ஜின் வின்னர் தான். ஆமா ஆனா அது எல்எஸ்டி கிடையாது. சொல்லிடுறேன்டா, சொல்ல வேண்டியதை சொல்லணும்ல. ஆர்சிபியா இல்லாம கூட போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆர்சிபி வந்துருவானுங்க. ஆர்சிபிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபிக்கு 7 மேட்ச் மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சிடுற மாதிரி இருக்கு. அதான் பிரச்சனை. சின்ன சாமி மேட்ச் அதுல 2 ஜெயிச்சிருவானுங்கடா. 7 எல்லாம் தோக்க மாட்டான். அவ்வளவு அசிங்கமா பேச வேணாம்டா. நீங்களே சேப்பாக்ல ஒண்ணு ஜெயிச்சிட்டீங்கடா, அவங்க ஜெயிக்க மாட்டாங்களாடா. சின்ன நாங்க யார் கூட ஜெயிச்சது? மும்பை கூட. அவனுக்கு தோத்துருக்கானுங்க, நீங்க ஜெயிக்கல. நாங்க ஜெயிச்சோம். ஆனா மழை வந்து எடுத்துட்டு அது ஆர்சிபிக்கு. ஆமா, ஆனா நேத்து 21 மேட்சா இருந்ததுன்னா நல்ல சான்ஸா இருந்திருக்கும். வாய்ப்பே இல்ல. சரி பிபி கேஸ் முடிச்சிட்டாங்க போவோம். அதான் என் டீம் வந்து அதான் ஓவராலா இப்ப ஓப்பனிங் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் யார ஆட வைக்க போறான். இல்ல பிரப்சிமரன் ஆடுவான்னு தெரியும். பிரியன் சாரியாவை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, நல்லா பண்றான். அதுதான் அவர் குட்டி அபிஷேக் சர்மா ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா குட்டிதாங்க, இவர் அவரோட கிட்டிங்க. இல்ல அபிஷேக் சர்மா வந்து இப்ப கொஞ்சம் பொறுப்பா ஆடுறாரு. அவுட்டாரான், அதுக்குன்னு அவ்வளவு பொறுப்பு இல்ல, கம்பேரிட்டிவா கொஞ்சம் பொறுப்பா ஆடுறான். அதான் சோ அபிஷேக் சர்மா வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இப்ப கொஞ்சம் இது வந்துருச்சு, பொறுப்பாடுறாப்ல. காலேஜ் போற மாதிரி நோட்ஸ்ல எடுத்துறாப்ல, நோட்ஸ் எழுதி காட்டுறாப்ல. நான் அந்த சொன்ன மாதிரி பிரீத்தி சிந்தாக்கு லவ் லெட்டர் கொடுக்குறேன்னா ஸ்ரேயஸ் ஐயர்ட்டன்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் ஐ லவ் திஸ் இஸ் ஃபார் யூன்னுலாம் இருந்துச்சு. சரி ஐயா, அது எஸ்ஆர்எஸ் வரும்போது பேசிக்கலாம். பஞ்சாபுக்கு வாங்க. சூரியகுமார் யாதவ் போய் அவன் பாக்கெட் செக் பண்ணிருந்தான். ஆமா, இன்னொரு லெட்டர் வச்சிருந்தான்னா அடிச்சிட்டான். ஆனா அவன் எக்ஸலண்டா என்ன சொல்றது, எஸ்ஆர்எச் தான் ஆடுறானுங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா 7 ஓவர் ஆடினானுங்க. ஓகே, பவர் பிளே ஃபுல்லா ஆடுறானுங்க அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும். அப்படி ஆடி கூட 60 ரன் பவர் பிளேல தாண்டல. இப்ப நம்ம டீம் மாறி போயிட்டு இருக்கோம். பஞ்சாபுக்கு வருவீங்களா? அதான் எஸ்ஆர்எச் போயிட்டு இருக்கீங்க. ஆமா, பஞ்சாப் தான் பண்றானுங்க. காம்பினேஷன் இப்ப செட் ஆகுது. இப்ப லாக்கி ஃபெர்குசன் இப்ப இல்ல. சோ ஆனா லாக்கி ஃபெர்குசன் இல்லாதது எனக்கு பெருசா அஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல. அதே மாதிரி தெரியல. ஆக்சுவலா பாட்லெட் வச்சு ஆடிட்டு இருக்கானுங்கடா. இல்ல உனக்கு பாட்லெட்டுமே லாஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்தனா 1 or 2 விக்கெட் பிக் பண்ணி கொடுத்துறான். லாக்கி ஃபெர்குசன் இல்லாம டீம் நல்லாவே பண்ணுது. என்ன பொசுக்கு இப்படி பேசுறான்? இல்ல உனக்கு வந்து பாட்லெட் வந்து will be a better added advantage to Punjab, that too in Punjab conditions தோணுது. இல்ல பஞ்சாப் கண்டிஷன்ஸ்லனா பஞ்சாப் வந்து மினி ஆஸ்திரேலியன் பிட்ச் மாதிரி. சரி, அதனால உனக்கு வந்து அந்த ஆஸ்திரேலியா அதனால தான் அவங்க வந்து ஹோம் அட்வான்டேஜ் மாதிரி ஹோம் பிளேயர்ஸ் பிட்ச் ஆடுறாங்க போல. பாண்டிங், சைனீஸ். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான், மேக்ஸ்வெல் தெளிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, மேக்ஸ்வெல் வந்து பேட்டர் இந்த எப்பவும் பேட்டிங் ஆல்ரவுண்டரா இருப்பாரு. இந்த வருஷம் அவர் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டரா மாறிட்டாரு. ஆமா, நல்லா சொல்ல முடியாது, விக்கெட் தான் நிறைய வச்சிருக்கான். அது ரெண்டு. நான் வந்து மேக்ஸ்வெல்ட்டர்லாம் நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், அவன்கிட்ட எல்லா மேட்ச்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஜெயிக்க வேண்டிய 2 மேட்ச் இருக்கா, அவன் ஜெயிச்சு கொடுத்துருவான் பேட்டிங்ல. மீதி மேட்ச்ல சாமிக்கு விட்டுருவான், மீதி எல்லாம் சாமிக்கு விட்டுருவான். அதையும் சொல்லிடுறேன். மேக்ஸ்வெல் இல்லாத பிளேஸ் கூட இவனுங்க ஃபில் பண்ணிடுறாங்க. வதேரா
இல்ல நான் ஐயோ. மேக்ஸ்வெல்லே ஆடட்டும்ன்றேன். நான் வந்து ஓகே, மேக்ஸ்வெல் இந்த ஓகே. உட்கார வச்சுட்டு மீதி பிளேயர் தான் ப்ரோ ஆடணும் அப்படின்ற ஆள்லாம் இல்ல. ம். ஓகேவா? இல்ல மேக்ஸ்வெல் என்னைய கேட்டா ஆடட்டும். நேத்து அந்த ஆர்சிபி மேட்ச்ல மேக்ஸ்வெல் உட்கார வச்சதுக்கு இன்னொரு காரணம் ஹர்ப்ரீத் பிரார் உள்ள கொண்டு வர்றதுக்கா இருக்கலாம். ஆமா. ஏன்னா அந்த மேக்ஸ்வெல் ஸ்பின் ஸ்பின் அந்த இன்னும் பிட்ச்ல பெட்டரா எப்படின்னு இருக்கும். தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ்வெல் ஸ்பின் அந்த பிட்ச்ல தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மேக்ஸ்வெல் நான் என்ன சொல்றேன், அவன் வந்து ஒரு 6 விக்கெட் என்னமோ வச்சிருக்கான்டா இன்னும் இப்பவே. ஒரு வாட்டி கூட 6 ஒமர் சாய் ஆடல. வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அஹமதுல்லா யாரு? ஒமர் சாய். உமர் சாய் தான் ஆடல. அவன் ஏன் எடுத்தானு அவங்களுக்கும் தெரியல. பேக்கப் எடுத்து வச்சிருப்பாங்க. பேக்கப் எடுத்தனா லாக்கி ஃபெர்குசனுக்கு பதிலா அவன் தான் ஆடணும். டு பி ஆனஸ்ட். ஆமா பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மென்ட் அவன் தான். பேஸ் இருக்கு. ஆமா ஆமா. ஸ்விங்கும் இருக்கு. பேட்டும் பண்ணுவான் ஓரளவுக்கு. ஆடலையே. உமர் சாய் ஒரு மேட்ச் கூட ஆடலையா? பேட்டிங்ல வர ஆடல. ஆடலையா இல்ல ஆடல. அவ்வளவுதான். சரி ஓகே. சோ அதனால சரி பஞ்சாபுக்கு உங்களோட வெர்டிக்ட் எப்படி போகுது? பஞ்சாப் என்னைய கேட்டா அது நம்ம தலைவர் திமிங்கலம் சொன்ன மாதிரி தான். they will go for the playoff definitely. ஃபைனல் கஷ்டம். என்ன இல்ல என்ன கேட்டனா 50-50 தான் சான்ஸ். ஏன்னு சொல்றேன், கீழ இருந்து ஒருத்தன் ஏறி வந்துகிட்டு இருக்கான் மிதிக்க. 2 பேரு. ஆக்சுவலா 2 பேர் வரானுங்க. யார் 2 பேரு? கேகேஆர் எம்ஐ. கேகேஆர்லாம் கேகேஆர்லாம் வர மாட்டான். தான் மதிக்கிறவங்க. எம்ஐ தான் வருவான். கேகேஆர் வர மாட்டான். கேகேஆர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெங்கடேஷ் ஐயருக்கு 24 கோடி கொடுக்கப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? எம்ஐ தான். அவனும் ஒரு 2-3 இன்னிங்ஸ் ஆடிட்டான்ப்பா. ஐயா அது 2 இன்னிங்ஸும் ஒரு 50 ஒரு 30 அவ்வளவுதான். அது வந்து என்ன சொல்றது, 5 கோடி ஒதுக்கி வை. அந்த அஞ்சாவது பொசிஷனுக்கு கேகேஆர் கண்டிப்பா வந்து ஒரு 4% தான் குவாலிஃபை ஆகும். தெரியும். ஆனா இப்போ இவனுங்க ஆல்ரெடி 8 பாயிண்ட் வச்சிருக்காங்க. இல்ல யாரு கூட டஃப் தர போறான்? அதான் மேட்ச்களை சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அங்க டஃப் கொடுத்து ஒண்ணும் பண்ண போறது இல்ல. யாருக்கு கொடுத்தாலும் இல்ல எனக்கு புரியல. அவனுங்க ஆல்ரெடி அங்க 6 பாயிண்ட்ல இருக்கானுங்க. சரியா? அடுத்த ஒரு 7 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிச்சிராங்கன்னு வச்சுக்கோ. 14 பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்களா? 14 பாயிண்ட். அப்போ இங்க இருக்கிறவனுங்க கீழ இருக்கிறவனுங்க மத்த 2 டீம் எஸ்ஆர்எச் சிஎஸ்கே அவனுக்கும் அடுத்த ஒரு 4 மேட்ச் ஜெயிக்கிறாங்கன்னா 12 பாயிண்ட். ஓரளவுக்கு இது பண்ணலாம். எல்லா சைட்லயும் எல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல எங்களுக்கு வந்து இதுதான் முக்கியம். நான் சிம்பிளா சொல்றேன், பஞ்சாப் வந்து சான்ஸ் இருக்கு. ஆனா அடுத்த மேட்ச் அவன் ஆர்சிபி கூட ஆடுறானுங்க. ஆர்சிபி அந்த மேட்சே ஜெயிச்சிட்டானா ஆர்சிபி 4th போயிடும். ஆடி முடிச்சிட்டாங்க இப்ப ஆல்ரெடி 4th தான் இருக்காங்க. அடுத்து மறுபடியும் அங்க போய் ஆடுறானுங்கடா. இப்போ முல்லன்பூர் போய் இது மஹாலியில வந்து ஆடுறானுங்களா இப்ப? நியூ சண்டிகர். அது என்னது? தேர்ட் போயிடுவான். அவன் தேர்ட் போயிடுவான். இவன் கீழ வந்துருவான். சரியா? ஓகே. புது ஸ்டேடியம் மொஹாலியாடா. இப்ப அடுத்து கேகேஆர் ஜெயிச்சா அவன் வந்து 4th வர மாட்டானா? அதான் சோ மேல போயிடுவான். ஜெயிச்சா 4th எம்ஐ நாளைக்கு உங்களை போட்டு தள்ளிட்டானா அவனும் மேல வந்துருவான். 8 பாயிண்ட்ல வந்துருவான். இல்ல அடுத்த மேட்ச் கேகேஆர் ஜெயிச்சா 4th வந்துருவான்ல எப்படினாலும். .5ல இருக்காங்க. எம்ஐ நாளைக்கு நம்மள ஜெயிச்சான்னா அதுவும் ஜாஸ்தியா ஜெயிச்சானேடா பண்ணுவ. ஏயா கொஞ்சம் பாசிட்டிவா தான் பேசு. ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிச்சா கூட தான் உனக்கு நடக்கிறத பேசுங்க ப்ரோ. இந்த ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் அஸ்வின் என்ன எடுக்கணும்னு. அவன மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஏமா ஆல்ரெடி வீடாக இல்ல அவன் மேல ஒரு மரியாதை இருந்துச்சு எனக்கு. அந்த இப்ப கடைசி ஒரு அவனை நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். எந்திரன்ட்ட நான் அவனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அவன் 100 அகமது எதுக்குன்னு கேட்டவன். 100 அகமது எதுக்குன்னு கேட்டதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல. அஸ்வினை தான் இறக்கணும்ன்றா. இல்ல அந்த பாயிண்ட் வந்து இந்த 5 முடிச்சோனே அதை சொல்றேன். ஓகே நெக்ஸ்ட் ஆர்சிபி வருவோம். ஆர்சிபி சோரா 4ல முடிச்சிருவானுங்க. அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே பிரச்சனையே இல்ல. அவங்களுக்கு ஹோம் பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு அதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு அவங்ககிட்ட. டேய் நீங்களே ஹோம்ல ஒரு மேட்ச் ஜெயிக்கிறப்ப அவங்க ஜெயிக்க மாட்டாங்களாடா? ஜெயிக்க வேண்டிய அவங்க ஈஸி மேட்ச் விடுறாடா. என்ன ஈஸி மேட்ச்? என்ன ஈஸி மேட்ச் ஹோம்ல? நேத்து மேட்ச் ஈஸி இல்ல.
நேத்து மேட்ச் ஈஸி எல்லாம் இல்லடா நேத்து மேட்ச் ஈஸியே இல்லடா. யார் நேத்து சொன்னது? சிங்கப்பூர் சித்தப்பா அடிக்கலாம் அவங்க அங்கேயே நம்மளுக்கே செத்துருப்பானுங்கடா. தெரியல. நம்ம நீயே ஏன்னா சொல்லி இன்னைக்கு மேட்ச்ல பாருங்களேன், பால் பிஞ்சிருச்சு, பால் பிஞ்சிருச்சா? த்ரெட் ஆமா, வந்துருச்சு. பால் பியல சீம் வெளியே வந்துருச்சு. அவன் போய் சண்டை போட்டு புது பால் வாங்கியிருக்கான். நான் கூட ஆர்ஆர் சோக் பண்ணிடுவான்னு நினைச்சேன். அவன் ஜெயிச்சிட்டு இருக்கான், எனக்கு சந்தோஷமா இருக்கு. இரியா, இன்னும் சரி, சோக் இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் 5 பால் இருக்கு, வெயிட் பண்ணு. பால் 8 ரன்லாம் அடிச்சிருவானுங்க. ஹெட்மயரும் ஜுரலும் இருக்கான். ஜுரல் சரி, இப்ப அதை விடுவோம். ஜுரல் ஆர்சிபிக்கு வருவோம். ஆர்சிபி வந்து சொல்றேன், நாளைக்கே ஜெயிச்சிட்டானாலே சரி. ஹோம்ல தோத்தது அந்த 3 மேட்ச்ல எது அவன் ஏதோ வாண்டடா தோத்த மாதிரி இருக்கு. வாண்டடா தோத்தான்னு சொல்லல. இங்க பாரு, நேத்து ரெயின் வாஷ் அவுட் சரியா? ரெயின் வாஷ் அவுட் ஆலனா இன்டென்ட் மாதிரி இருக்கும். படிக்கல் வச்சு ஆடி இருப்பானுங்க. அவன் ஏன் படிக்கல இருக்காம அந்த பண்டிகை இறக்குனான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அது 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 கம்ப்ளீட்லி வேற மேட்டர். அவனை விட்டுருவோம். காதல் மட்டும் தான் வேற மாதிரி கேட்டுச்சு போல. சரி, அதான் அது வேற மேட்டர், அதை விட்டுருவோம். படிக்கல் வந்திருந்தானா கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரன் விடுறான். ஆனா நேத்து சிங்கப்பூர் சித்தப்பா 1 மேன் ஷோ. ஆமா, ஃபீல்டிங்ல பார்த்தா எங்க நின்னா அவர்தான் கேட்ச் பிடிக்கிறாப்ல. டேய், அவன் 5 அவார்ட் வாங்கியிருக்கான்டா நேத்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல. பாவண்டா அவன். மேன் ஆஃப் தி மேட்ச் யார் நேத்து? அவன்தான் மேன் ஆஃப் தி அவன்தான் மேட்சும். வேற யார் மேன் ஆஃப் தி மேட்ச், சிக்ஸர்ஸ், ஃபோர்ஸ், ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் அவன்தான். அவ்வளவுதான். ஏண்டா நம்ம ஒரு மொத்த ஸ்கோர்ல பாதி ஸ்கோர் அவன் தான் அடிச்சு கொடுத்திருக்கான். பவுலிங் போட்டிருந்தானா இன்னும் 2 விக்கெட் கூட எடுத்திருப்பான். யாரு கண்டா? அவன் தான் கேட்ச் நிறைய பிடிச்சது நினைக்கிறேன். ஆமா, அவன் ஒருத்தன் கேட்சே போட்டான். கேட்ச் மிஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க, அதையும் விட்டுட்டு இருந்தானுங்க. அதையும் இவன் தான் பூச்சு போட்டான். அதான் அதனால அதான் ஆர்சிபி ஷோர் ஷாட்டா மேல போயிரும். அவன் ஹோம்ல கண்டிப்பா நான் ஒன்னே தான் சொல்லிட்டேன். லாஜிக்கலா அவன் ஹோம்ல அந்த 2-3 மேட்ச் ஜெயிச்சிருவானுங்க. அவன்கிட்ட நான் வந்து நீ போய் 7 மேட்ச் 7 அவுட் ஆஃப் 7 இந்த இது ஸ்பின் சோக்கன்லாம் ஏதோ ஒரு டீம் பேஸ்ட் அயல மாதிரிலாம் சொல்ல. 7ல 3 ஜெயிப்பானுங்க, அது போதும் அவங்களுக்கு குவாலிஃபை ஆக. அவையில நல்ல ரெக்கார்டு. அவங்க வந்து ஓவராலா நல்ல டீம் எடுத்திருக்கானுங்க. அதனால அவன் மேல நம்ம தப்பே சொல்ல முடியாது. அவங்க தோத்த 3 மேட்ச், ஒன்னு டிசி கூட, இன்னொன்னு பஞ்சாப் கூட. இது கூட அவங்க 7ல 4 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க பயப்படாம உள்ள. இன்னொன்னு யாரு? ஜிடி கூடயா? யாரு கூட தோத்தானு? ஜிடி தான். ஜிடி கூட ஜெயிச்சானுங்க. அப்ப யாரு? ஜிடி கூட இல்ல, ஜிடி கிட்ட தோத்துட்டாங்க. ஜிடி தான். ஓகே, ஜிடி தான். அவன் 3 பேர்ட்ட தான் தோத்துருக்கானுங்க. அதனால வந்து என்ன சொல்றது, லைக் ஓவராலா பாக்குறப்போ தே கேன் கம் பேக். ஏன்னா அதுல இப்போ ஹோம் கேம்ஸ் இருக்கலாம் பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ்லி கன்சிடரபிளி பீட்டபிள் சைட்ஸ் கொடுத்தா இனிமே இருக்கு. டாப் 3 ஹோம்ல தோத்துட்டானுங்க இப்ப இருக்கிற டாப் 3. ஓகேவா? அவன் நினைச்சானா ஈஸியா முடிச்சிருவானு. அதனால அவன் கண்டிப்பா டாப் 4ல போயிடுவானுங்க. அதான் சொல்றேன்ல, கப் அடிக்கிறது அவங்களுக்கு இப்ப கூட நல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா பிளே ஆஃப் மேட்ச் எதுவுமே அவங்களுக்கு சின்ன சுவாமியில கிடையாது. ஆமா, அது பெரிய சொல்றேன். அவன் குவாலிஃபை ஆயிட்டானே அவன் அடிச்சிருவானுங்கடா. அவன் குவாலிஃபை ஆயிட்டானா அடிச்சிருவானுங்க. சரியா? அது அவ்வளவுதான். மேட்ச் இது ஈடன் கார்டன்ஸ்ல குவாலிஃபை ஆகுது. இப்ப பிளே ஆஃப் ஈடன் கார்டன்ஸ் இதுவும் எங்க ஹைதராபாத். லாஸ்ட் டைம் ஃபைனலிஸ்ட் 2 பேர் தானே, அவங்களோட தான் நினைக்கிறேன். எல்எஸ்ஜிக்கு வருவோம். எல்எஸ்ஜி ஓகே, எனக்கு தெரிஞ்ச அதே பொசிஷன்ல தான் இருப்பானுங்க. ஆமா, 5th தான் இருப்பானுங்க. ஏன்னா ஆர்ஆர் 6 பாயிண்ட்ஸ்ல தான் முடிப்பேன். அது எல்லாமே ரன் ரேட் ரொம்ப மட்டமா இருக்கு. இன்னைக்கு மேட்ச் அப்படியே அவன் தோத்துருவானுங்க அப்படின்னா. இல்ல, எனக்கு தெரிஞ்சா விக்கெட்டா சரி 6 ரன்ஸ் வேணும் 3 பால்ஸ்ல. அது ஓகே. அது இப்போதைக்கு இருக்கிற 5 பார்ப்போம். எல்எஸ்ஜி எனக்கு தெரிஞ்சு முடிக்க மாட்டானுங்க டாப்ல. எனக்கு வந்து பூரண நிப்பாட்ட கண்டுபிடிச்சிட்டானுங்க வழி. லாஸ்ட் 3 மேட்சஸ் எனக்கு கேட்டனா ரொம்ப லோ ஸ்கோர்ல தான் போயிட்டு இருக்கான். ஆமா ஆமா. அதனால they found a way to சிஎஸ்கே கூடலாம் அற்புதமா. டேய் அந்த விட ஆல்ரெடி வன்மத்துல இருக்கேன். அதுக்கும் தலைப்பார் ரீசன் நானுங்க. அவன் ரிவ்யூ போக வேணான்னு அன்சல் கம்போஸ் தான் கெஞ்சி எடுக்க வச்சான். முடிச்சானே டிஆர்எஸ் தோனி ரிவ்யூ சிஸ்டம் வந்துட்டானுங்க. அப்படி சொல்றவனுங்களை விட்டுருங்க ப்ரோ. அவனுங்களே அந்த பயல்களுக்கு என்னைய மாதிரி சிஎஸ்கே ஃபேனுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல. அவனுங்க எல்லாம் நான் எல்எஸ்ஜி கிட்ட பெனிஃபிட் சொல்றேன்.
எல்எஸ்ஜியை நம்ம ஏன் ரொம்ப புவரா ரேட் பண்ணோம்னா காரணம் வந்து அவன் ஃபாஸ்ட் Bowling. பவுலிங் மொத்தமா அவுட்டுன்னானுங்க. ஆமா ஆனா கடைசியில பார்த்தா ஆகாஷ் தீப்பும் ஆவேஸ் கானும் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால லைக் ஐ நியூ இஃப் தி போத் ஆர் அவைலபிள்ன்றப்ப நான் இவனுக்கு வந்து ஒரு 5.5 5.25 கொடுத்தேன். அதப்பா ஒரு 6 ஆச்சும் நீங்க கொடுத்துருப்பேன். ஏன்னா எனக்கு 5.25 கொடுத்திருக்கீங்க ப்ரோ. நான் 6 ஆச்சும் கொடுத்துருப்பேன். ஏன்னா ஆவேஸ் கான் அவைலபிள் எனக்கு தெரியாது. ஓகேவா, நான் ரொம்ப ஹைப் அப்லாம் பண்ண விரும்பல 6. ஏன்னா ஆவேஸ் கான் இருக்கனாலே அவன் அந்த பேஸ் வச்சு அந்த மேட்சுக்கு அந்த ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் நான் எடுத்துருவான், அந்த இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ். அது வந்து அவனும் இன்ஜோர்ட்னு நினைச்சேன். பரவாயில்ல, சீசன் ஸ்டார்ட்லேயே வந்துட்டான். அதனால ஓகே, அவங்களோட பவுலிங்கும் டீசென்ட்டு, பேட்டிங்கும் ஃபயர் பவர் இருக்கு. ஆனா அவன் பேட்டர்ஸ்லாம் எப்படின்னா இன்னைக்கு அடிப்பேன் நாளைக்கு அடிக்க மாட்டேன் மார்க்கரமை தவிர. மார்க்கரம் கன்சிஸ்டண்டா பண்றான். அதனால அவன் பேட்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கு எல்லா மேட்சும். என்னது மில்லர் வந்து அப்பப்ப காப்பாத்துறான். மில்லர் வந்து லூசிங் காஸ்ட்ல மட்டும் தான் நல்லா ஆடுவான். அவன் எல்லா மேட்ச்லாம் கிடையாது. அவன் ஒரு மினி தோனி தான். அவன் ஒத்துக்க மாட்டானுங்க, ஒரு மினி தோனி. உண்மைதான். உங்களால ஆவரேஜ் லூசிங் காஸ்ட்லயும் வின்னிங் காஸ்ட்லயும் போட்டு காமி. திக்வேஷ் சிங் அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? புது ஃபைண்ட் அதே மாதிரி என்ன ஃபைன் மட்டும் நிறைய கட்டுறான். அவனால இன்கம் டாக்ஸ் ஆஃப் இந்தியாக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல தப்பு கிடையாது, செலிப்ரேட் பண்றது தப்பே கிடையாது. ஆனா எதுக்கு இவ்வளவு ஃபைன் போடுறானுங்க? ஏதோ பண்ணாத செலிப்ரேஷன் அவன் பண்ணிட்டான். அவன் என்னென்னமோ இவனுங்கெல்லாம் ஃபுட்பாலே பார்க்க மாட்டானுங்களா? ஃபுட்பால் செலிப்ரேஷன் எல்லாம் போட்டானுங்கன்னா அவ்வளவுதான். ஏய் சிராஜ் ஷூ எல்லாம் போட்டுட்டு இருந்தான்டா, அதை விடையாட அது மோசமான செலிப்ரேஷன். அந்த செலிப்ரேஷன் எல்லாம் போடுறான் அவன். ஐயா இங்க ஒரு மேட்ச் ஒன்னு போயிட்டு இருக்கு. ஐயா இப்ப ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது மேட்ச் பாக்குறீங்களா? ஐயா சொல்லுங்க. இல்ல சரி விடுங்க, சொல்லுங்க. ஒரு ஓரமா பாத்துட்டு இருக்க வேண்டியதான். சரியா? இல்ல நான் ஒரே சிம்பிளா நான் ஒண்ணு தான் கேக்குறேன். இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, இது இருக்கு, அந்த சைன் போட்டான், பிளேயர் கிட்ட போய் போட்டான், அது ஐ அக்ரி. அந்த ஒரு மேட்சுக்கு நீ ஃபைன் கொடு. அந்த 2வது மேட்ச்ல வந்து பிளேயர் வாய்க்கிட்டே போய் சைன் போட்டுட்டு இருந்தான்டா, அதுக்கு நீ ஃபைன் கொடுக்குறியா? அக்ரி பண்ணிக்கிறேன், ஓகேவா? அந்த ஃபைன் வந்து நான் வேலிட்னு எடுத்துக்கிறேன். அதுவும் வந்து இட்ஸ் நாட் ரைட். போய் நான் போய் வெறுப்பேத்துனேன். அதான் சொல்றேன், அதுக்கு ஃபைன் போட்டுக்கோ. தரையில சைன் போட்டா, தரையில சைன் போட்டதுக்கு ஃபைன் கொடுத்த. இல்ல அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கூட கையை வந்து காத்தலஸ் தான் போட்டான். அப்படி பார்த்தா கேஎல் ராகுல்னா கை நாட்ட வந்து கிரவுண்ட்ல பதிச்சான். ஏன் கிரவுண்ட் கோலி சைன்லாம் போட்டு கொடுத்தான்டா. கோலி இல்ல, நான் கேஎல் நான் கோலி இந்த மேட்ச் இந்த சீசன்ல நான் முன்னாடி சொல்றேன். அப்படியே கையில சைன் போட்டு அப்படியே இப்படி இப்படின்னு ஃபேன்ஸுக்கு அப்புற மாதிரி. அதெல்லாம் அப்படின்னா என்ன சொல்றது? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இது சொல்றேன், என்னது அவனுங்க வந்து இது பண்ணிருந்தான், ஆவேஸ் கான் காலை உடைச்சிட்டானுங்கடா. உடைச்சிட்டாங்களா? ஆல்ரெடி அவன் காலை உடைச்சிட்டானுங்க. இல்ல உடைச்சிட்டானுங்க. ஆனா அவன் அந்த காலை வைக்கலன்னா 4 போயிருக்கும். காலஸ் தடுத்துட்டான், ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிச்சான், காலஸ் தடுத்துட்டான். இந்த மெடிக்கல் டீமை கூப்பிட்டு இருக்கான், போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் படுத்துற இடத்துல போறான்டா அவன், இருக்க நீ பாண்டா 6 பாயிண்ட் ஏத்துனே. மெடிக்கல் டீம் கூப்பிட்டே இருக்கான்டா. சரி அதான். அதனால அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவன் நின்ன இடத்துல இருந்து சைன் போட்டான் பவுலிங் எண்ட்ல இருந்து. அதுக்கு ஃபைன் போடணும்னு அவசியம் இல்ல. அந்த மேட்ச் ஆக்சுவலா ஃபைன் போடல அவனுக்கு. அடுத்த மேட்ச் போய் பண்ணால, அப்ப பழைய வீடியோவும் எடு அப்படின்னு சொல்லி அதையும் செட் ஃபைன் போட்டான். ஆமா ஆமா, அது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. ஐ திங்க் அவனுக்கு வந்து சின்ன பையன்றனால கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான்னு நினைக்கிறேன். சின்ன பிச்சை எடுத்தானாம் பெருமாள், புடிங்கிட்டானா பில்கேட்ஸ். ஆமா, கோலி கிட்ட போய் கேட்டா 20 லட்சம் ரூபா கொடுத்துட்டு பின்னாடி பேக்ல 1 கோடி ரூபாய் கேட்பான் அப்படின்னு நினைப்பானுங்க. இவன் கேட்க மாட்டான். அதான். சரி ஓகே, இவன் வந்து டாப் இதுல முடிப்பானுங்கன்றதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கும் நம்பிக்கை இல்ல எல்எஸ்ஜி. பட் தே வில் ரீடைன் தி ஸ்பாட் 5 or 6. என்னங்க போனமா ஒன் தெரியாம நம்பி இருப்பாப்ல. ஒரு ஆஸ்திரேலியா சீசன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே அது ஜாயின் பண்ணி. ஆக்சுவலா 5வது இடத்துக்கு தான் போட்டி ஜாஸ்தியா இருக்கு. கேகேஆரா எல்எஸ்ஜியா? அதான் சொன்னேன்.
அஞ்சாவது இடத்துனால ஒரு யூஸும் இல்லையா? இல்லடா. பிரயோஜனம் இல்லைண்டா. ஆனா அந்த அந்த இதை கிராஸ் பண்ணிட்டாரு. பண்றதுன்னு ஒரு இது இருக்குல்ல, கடைசியில வந்து நிக்கும் பாரு 4th-க்கும் 5th-க்கும் ஒரு சண்டை. ஆமா. அப்போ அதுல தெரியும். மத்த 2 மேட்ச் யாராவது ஒருத்த வந்து நல்லா ஆடி ஆனா இவன் மேல போயிருவான். அந்த மாதிரி இருக்கும். ஆமா. அது சில மேட்ச்லாம் எனக்கே தோணும் 2 டீமும் தோத்தா நல்லா இருக்குமே. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ச் போது பேசிட்டு இருக்கும்போது சொன்னாப்ல எல்எஸ்ஜி மேட்ச் தான். அதானே. எல்எஸ்ஜியும் டிசியும் ஜிடியும் 2 பேரும் எனக்கு தோக்கணும். ஆமா. ஓகே. இப்போ இவனுங்க என்ன 10 பாயிண்ட்ஸ் போயிட்டானுங்களா மேல? 10 பாயிண்ட்ஸ் போயிருப்பானுங்க. அது will be at 4th now. ரன் ரேட் கம்மி தான். நெட் என்ன வர. ஆமா. ஓகே, நாட் a big issue. பாத்துக்கலாம் என்னன்னு. அதான். சோ டாப் 5 முடிஞ்சிருக்கு. சோ இப்போ நம்ம ஜஸ்ட் வெறும் டீம் ரிவ்யூ மட்டும் பேசியிருக்கோம். டாப் 5ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்னு நினைக்கிற 2-3 பிளேயர் பர் டீம். பர் டீமா? பர் டீம். ஜிடில சாய் சுதர்சன். ஓகே. சாய் கிஷோர் என்ன இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜெனரலா விக்கெட் டேக்கிங் பவுலர் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அவ்வளவுதான். எக்கனாமிக்கலா நல்லா இருக்கு. ஆமா. பிரசித் கிருஷ்ணா. ஓகே. என்னோட 3 picks ஃபார் ஜிடி. ஓகே. பேட்டிங் அவங்க டாப் 3 தவிர வேற எதுவுமே பண்ணல. கில்லும் பட்லர் வருஷம் அடிக்கிறவங்க. அவங்கள பத்தி எவ்வளவு வருஷம் தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா. மிஸ்டர் ஜுராசிக் ஜாமான், your top pick for GT. Yeah. DSP சிராஜ். ஓஹோ. நல்ல பவுலிங் போட்டாரு. ஓகே. அடுத்து வந்து நம்ம சாய் சுதர்ஷன். ரெண்டாவது. மூணாவது வந்து யாரு? நீ ஏன்டா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல அவனுக்கு இப்போ பாத்துட்டு வந்த கமெண்ட்ரி அது மண்டையில ஓடிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அப்ப அஸ்வின் எதுக்கு தம்பி டீம் ஓட்டு டிராப் பண்ணீங்க? ஐயா அது நெக்ஸ்ட் இதுல பேசிக்கலாம். இப்போ எதுக்கு நீ அங்க வர? இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? உங்களுக்கு நாங்க 20 நிமிஷம் தருவோம். நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க. ஒண்ணுத்துக்கு நாங்க அந்த டைம்ல மைக் மியூட் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்போம். கைண்ட் ரெக்வெஸ்ட் மீதி 4 டீம் வந்து சும்மா ஒரு 5 நிமிஷத்துல வைண்ட் அப் பண்ணிட்டு மேல மட்டும் செய்யுங்க. சரி பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, சரியா பண்ணுங்க. ஓகே, தலைவர் திமிங்கலம், your pick. My pick for GT is Sai Sudarshan, Siraj. And I expected like கில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா obviously இந்தியன் டீம். இல்ல உங்க எக்ஸ்பெக்டேஷன் நீங்க கேக்கல. டாப் பிக்ஸ் யாரு? பட்லர், சாய் சுதர்ஷன் and சிராஜ். Okay. My picks will be Sai Sudarshan, Sai Kishore and Prasidh Krishna. அதே ஆர்டர்ல. ஆமா அதே ஆர்டர். அதான் சொல்ல வந்தேன், பூனமோனோட தேதான்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து பிரசித் கிருஷ்ணா ஆக்சுவலா ஐ வாண்டட் டு கோ வித் சிராஜ். ஆனா பிரசித் கிருஷ்ணா இவ்வளவு சூப்பரா வந்து இந்த சீசன் பண்ணுவாப்ல நான் எதிர்பார்க்கல. அவனுக்கே தெரியாது, நீ எதிர்பார்க்கல, அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். அண்ட் கைஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுக்குறேன். லாண்டோ நாரிஸ் செவுத்துல விட்டு தனியா கிடக்காப்ல. ஆமா, ரெட் ஃபிளாக்ல கிடக்குது. அதை விட்டுரும், அது வந்து நாளைக்கு வரும். சரி, இல்ல பிரசித் கிருஷ்ணா நான் ஒரே இது நோட்டீஸ் பண்ணேன். ஆர்ஆர்ல இருந்து வெளியே வந்த எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கானுங்க, அஸ்வினை தவிர. சொல்லிடுறேன், அஸ்வினை தவிர. சஹாலும் முதல்ல போகாம இருந்துச்சு, இப்பதான் அவரு ஃபார்ம்ல வராரு. யாரு? சஹல் ஆடலனா மீதி படிக்கல் நல்லா ஆடுறான். இதான் படிக்கல் தேவை ஆர்சிபில. சேமா பிரசித் கிருஷ்ணா அற்புதமா போடுறான். பட்லர் சூப்பரா ஆடுறான். பட்லர் சொல்ல வேண்டாம், அவரு வந்து சொல்ல தேவை. வேற யார் இருந்தா? சந்தீப் சர்மா இல்ல, சந்தீப் சர்மா அங்கதான் இருக்கான். இன்னொரு பவுலர் யாரா போன வருஷம் வச்சு போட்டுட்டு இருந்தானுங்க? எவனை வச்சு போட்டுட்டு இருந்தானுங்க? எவனோ ஒரு குயிக் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு போட்டுட்டு இருந்தானுங்க, ஞாபகம் வரல. ட்ரெண்ட் போல்ட். அவன் நல்லா பண்ணலான்னு தான்டா ஆச்சரியம். விட்டுருங்கடா. ஓகே, சரி, அடுத்த டீமோட பிக்ஸ். பூனமோன் ஆரம்பிங்க. பூனமோன் விப்ராஜ் நிகம் ஃபர்ஸ்ட். ஓகே, கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட். மீதி எல்லார்ட்டையும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சமா தெரிஞ்சு.
ஓகே சரி நான் வந்து பெஸ்ட் பிளேயர் சொல்லணுமா இல்ல இல்ல ஒன்னே பொறுத்த வரைக்கும் who you think அவுட் is பர்ஃபார்ம் playing அவுட் பர்ஃபார்ம் தானே ம், அப்பனா இது எது? மீதி மோஸ்ட்லி எல்லா விபி விப்ராஜ் நிகம் ஓகே வேற எல்லார்ட்டையும் லைக் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் வந்திருக்கு. ஏன்னா ஓகே லைக் மீதி எல்லாருக்கும் தே ஹேட் ஃபேம். ஆமா கேஎல் ராகுலா இருக்கட்டும், மேபி ஐ வில் சே ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஏன்னா ஏன் 14 crores கொடுத்து ரீடைன் பண்ணாங்க அப்படிலாம் கொஸ்டின் இருந்துச்சு. 15 crores அந்த பிராக்கெட்ல ரீடைன் பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. எஸ் ப்ரூவன் தட் ஹி இஸ் வொர்த் தட். ஏன்னா எப்படி ஆடணும், எப்படி ஆடணும் எல்லாமே தெரியுது அவனுக்கு. எப்போ காமா ஆடணும், எப்போ ஆக்சிலரேட் பண்ணலாம், எப்போ முடிக்க முடியும்னு. அதனால ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு சைடில், குல்தீப் யாதவ் நல்லா தான் அதான் மீதி எல்லாருமே தேர் பர்ஃபார்மர்ஸ் தான் எல்லா டைமும். அதனால அவங்க ஓவர் பர்ஃபார்ம் பண்ணியாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு. அதான் சொன்னா கருண் நாயர் டிட் எக்ஸலண்ட். அந்த ஒரு அந்த இந்த இன்னைக்கு இன்னிங்ஸும் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் நடுவில் அந்த டக் ரன் அவுட்டு, பட் மீதி ரெண்டும் நல்ல இன்னிங்ஸ் தான். அந்த ஒரு இன்னிங்ஸை விட்டோம். தலைவர் திமிங்கலம் ஆல்மோஸ்ட் சேம் தான். அசுதோஷ் சர்மா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். விப்ராஜ் நிகம், அசுதோஷ் சர்மா, கருண் நாயர். ஓகே மிஸ்டர் ஜுராசிக் ஜாமான். இல்ல எல்லாரும் ஒரே இதுதான் சொல்லுவோம் ஆக்சுவலா. ஏன்னா மீதி எல்லாரும் வருஷம் மீதி எல்லாருமே அதான் ஃபேம் இருக்கு, எல்லாமே கரெக்ட். கேப்டனுக்கும் நான் வந்து கிரெடிட்ஸ் கொடுப்பேன். ஆமா அக்ஷர் பட்டேல். அவன் கேஎல் ராகுல், ஃபேஃப் டூ பிளஸ் எல்லாம் வச்சுட்டு அக்ஷர் பட்டேல் தானே கேப்டன் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். நான் முன்னாடியே அதுதான் கேப்டனா இருக்கு. ஆக்சுவலா கேஎல் ராகுல் வேணாம்னு சொல்லிட்டான். சோ தே ஹேவ் தி சாய்ஸ். நான் வேணாம்லாம் சொல்ல, அது பப்ளிக்ல சொல்றது. அது படிச்சு போட வேண்டியதான். இந்த தொடரி படத்துல வர தெரியுமா, ஒரு சின்ன பையன் முன்னாடி பெரிய மனுஷன் அசிங்கப்படுத்த கூடாதுன்னு ஒன்னே வர சொல்லிட்டாரு. வேற எதுவும் நடத்துக்காத. ஓ இதை எப்படியும் சொல்லலாமா சார்? ருத்ராஜ் இன்ஜூர் ஆயிருக்கான்னு தான் சொல்றானுங்க. ஐயா அதுதான் நானும் வந்தேன். இருங்க அது அப்புறம் பேசிக்கலாம். நாளைக்கு இப்பயே ஏன் அவசரப்படுறீங்க? அவனுக்கு தாங்கல, அவனுக்கு ஒரு 24 மணி நேரம் பொறுங்களேன். தாங்கலாம் இல்ல, ரெஃபரன்ஸ் வருது. சரி அடுத்து நீ சொல்லு. பிக்ஸ் வந்து விபி, அதுக்கப்புறம் வந்து ஐ வில் கோ வித் கேஎல் ராகுல். ஏன்னா வந்து கேஎல் ராகுல் ஐபிஎல்ல எனக்கு வந்து இந்த வருஷம் பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. அவனுக்கு நேஷனல் டீம்ல ஸ்பாட் இருக்குடா, எல்லா இடத்துலயும் ஆடுவான்டா. இல்ல திஸ் இயர் பீயிங் a redemption year for கேஎல் ராகுல் ஒரு நல்ல இதுவா இருக்கு அவனுக்கு. எனக்கு இந்த ஆர்க் நல்லா கம்ப்ளீட் ஆகும். அண்ட் தி நெக்ஸ்ட் தி லாஸ்ட் ஒன் வில் பி நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆள், ஹேமந்த் தோனி. ஏய் அவன் பிளேயர் கிடையாது, அவர் கோச்ரா. நாங்க நீ கேட்டேன் ஆனா அவன்ட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். இஷ்ட புண்டைக்கு எல்லா இடத்துலயும் கப்பு வச்சிருக்கான், வந்துட்டு இது கூட பண்ணலன்னா எப்படா? ஏன்னா ஒரு நல்ல இது இருக்கு, கம்யூனிகேஷனா இருக்கட்டும். நம்ம எப்படி இந்த ஆசிஸ் நேராவை பாக்குறோம்னா அதே மாதிரி எல்லாத்தையும் பேசுறது, காம் பண்றது. ஆமா ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கு. இப்ப ஃபேஃபோ, ஸ்டார்க்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கிறப்போயும் அக்ஷர் பட்டேல் ஒரு ஜூனியர் கேப்டன் டு பி ஆனஸ்ட். ஏன்னா இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அக்ஷர் பட்டேல் கூட கம்பேரே பண்ண முடியாது. ஸோ அதை யூஸ் பண்றதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு கோச் தான். ஆமா ஓகே அடுத்து பஞ்சாப் கிங்ஸ். அக்காவின் ஆளு பரத்தா. சரி அத விட்டுருவோம் இப்போதைக்கு. அதான் பிரியன் சாரியா, நேல் வதேரா ஆக்சுவலா கிளிம்ஸ் இருந்துச்சு எம்ஐல. நான் ரிட்டன்ஷனை போய் சொன்னதுதான். அன்கேப்டா தே ஷுட் ஹவ் ரீடைன் நேல் வதேரா ஆர் இது ஆகாஷ் மத்வால் அப்படின்னு சொன்னேன் நான் முன்னாடியே. எனக்கு தெரியும் பிஃபோர் ஆக்ஷனே. அவனுங்க ஏன் அன்கேப் ரீடைனே பண்ணலன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ அன்கேப் பிளேயர்ஸ் வர்றப்ப ஏன் நமந்தீர் ஃபீல்டிங்ல ஓகே, பேட்டிங்ல ஒரு ஹிட்டரா ஓகே, பட் அதை தாண்டி லைக் ஹி இஸ் நாட் கிவிங் ஆல் டைமென்ஷன்ஸ். நான் எப்பவும் சொல்றேன், அவர் வந்து பிளேயிங் லெவன்ல இஃப் ஆல் பிளேயர்ஸ் தே டுக் இன் தி ஆக்ஷன் வேர் ஃபிட்னா நமந்தீர் உள்ள இருப்பாரான்னா தெரியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அல்லா கசன்ஃபர் உள்ள வந்திருப்பாரு, இன்னொரு பேட்டரா ராபின் மின்ஸ். ஓகே ஹி டிட் நாட் பர்ஃபார்ம் வெல், ஆனா அவர் முன்னாடி இருந்த ஃபார்முக்கு அவர் தான் ஆடி இருக்கணும்.
அப்படி இருக்கிறப்ப நேல் வதரா அவங்க ரீட்டைன் பண்ணிருக்கணும். அது ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. மேபி இன்னும் சீப்பா கிடப்பான்னு நினைச்சேன். ஆக்சுவலா ஹி வென்ட் ஃபார் லெஸ் தென் ரிட்டென்ஷன் பிரைஸ் தான், 3.2 crores தான். பட் அது ஒரு எக்ஸலன்ட் ஸ்டீலு. அதை தாண்டி ஓவர் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் ஃப்ரம் மார்க்கோ யான்சன். ஏன்னா தெரியும் பேட்லி இந்த வாட்டி ஆனா நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கு யான்சனுக்கு, நாட் ஜஸ்ட் வித் பால். ஆமா கரெக்ட். அடுத்து பூனமவன் சொல்லிட்டு சொல்லுங்க. என்னோடது வந்து மார்க்கோ யான்சன். ஏன்தான் நான் வந்து பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் எனக்கு பேட்ஸ்மேன்ல யாராச்சும் ஒருத்தர் சொல்லணும். நம்ம கேப்டனே சொல்லலாம். உங்களை யாருமே தடுக்க போறது இல்ல, சொல்லுங்க. சேசரியே சொல்லலாம். இஸ் ஆல்ரெடி வெல் நோன், வெல் பெர்ஃபார்ம்டு. நேல் வதேரா சொல்றேன். அப்ப அதாவது உணமவன் சொன்னதேதான். நீங்க வந்து சின்னதா இடைச்சொருகள் மட்டும் பண்றீங்க. நான் இன்னொருத்தர யோசிச்சேன். எவன் மேட்ச் பார்த்தா எவன் பாக்கலன்னு தெரியலடா. நான் கடைசியா சொல்றேன்டா. நான் மேட்ச் பார்த்தேன். ஓகே, அடுத்து மிஸ்டர் ஜுராசிக் ஜாமான். நான் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் போவேன் ஃபர்ஸ்ட். ஓகே. ரெண்டாவது பிரியான்ஷ் ஆர்யா, மூணாவது மார்க்கோ யான்சன். ஓகே. என்னோட பிக்ஸ் வந்து டிக்கி பாண்டிங். இல்ல அந்த கபடி ஒரு தடவை தான். ஓகே. என்னோட பிக்ஸ் சேம் as ஜுராசிக் ஜாமான், ஸ்ரேயாஸ், பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் யான்சன். அடுத்து ஆர்சிபி. சொல்லுங்க. பெங்களூர்காரர் ஆரம்பிக்கிட்ட தலைவர் நீங்க ஆரம்பிங்க. பெங்களூருக்கு சொந்தக்காரர், பக்கத்து ஊர் தானே அவரு. அதான் டிம் டேவிட், சிங்கப்பூர் சித்தப்பா. சிங்கப்பூர் சித்தப்பான்னு சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. சிங்கப்பூர் சித்தப்பா ஜிதேஷ் சர்மா. மிஸ்டர் பூனமவன், அடுத்து இன்னொரு பெங்களூர் குடிவாழ் மக்கள். சிங்கப்பூர் சித்தப்பா. சிங்கப்பூர் சித்தப்பா தான் எம்ஐக்கு ஆடிட்டு இருந்தான். ஓகே, அங்க நல்ல அங்கேயும் ஒன்றும் லைக் மோசமான ஸ்டாட்லாம் கிடையாது. ஒரு ஃபினிஷரா என்ன பண்ணும், லைக் ஹி கேனாட் ஃபினிஷ் ப்ராப்பர்லி எல்லா கேம்ஸ். இங்க என்ன ஆயிருச்சு, அவர் எம்ஐல ஒரே பிரச்சனைனா அவர் கீழே பெரிய ஹிட்டர் இல்ல. எது லியாம் லிவிங்ஸ்டனோ இல்ல குருணால் பாண்டியா கூட முன்னாடி அனுப்பி விட்டு கொஞ்சம் அடிக்க வச்சுட்டு அப்புறமா வராரு. இவர் வந்து என்ன ரோல் எடுக்கிறாருன்னு, நான் கேரி பண்ணிட்டு போய் ஃபினிஷ் பண்றேன் அப்படின்ற ரோல் எடுக்கிறாரு. இங்க நான் வந்து அவுட் ஆக மாட்டேன். இப்ப அவரோட இன்னிங்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா he got out only in 1 match. மீதி 4 மேட்ச் நாட் அவுட்டா தான் முடிச்சிருக்கான். அதனால பேட்டிங்கு ஃபீல்டிங்ல சொல்லவே வேணாம், சித்தப்பா தான். கொலாட பாக்குற மாதிரியே இருக்கு. அதனால சொந்த சித்தப்பா கூட நீங்க எவ்வளவு மரியாதையா பேச மாட்டீங்களே ப்ரோ. சரி, அடுத்து இப்ப அதான் டிம் டேவிட். ஓகே. அப்புறமா சுயாஷ் சர்மா. ஓகே, செமையா போடுறான். அந்த கொஞ்சம் அந்த என்ன சொல்ற 1 or 2 பேட்ஸ்மேன் பிக் பண்ணி பொழக்கிறானுங்க. பட் அதை தாண்டி ஓவரால் அவன் எக்கனாமி நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. ஸ்பின்ன்றத விட கொஞ்சம் ஃபாஸ்டா நல்ல ஜிப்பா அது பால் நல்லாவே அவனுக்கு தெளிவா போடுறான். என்ன சொல்றேன்னா பேஷன்லாம் இருக்காரு. எல்லா பாலும் நான் ஒரே பால் சொடுக்கு பால் போடுவேன்டா அப்படின்னு போடுற மாதிரி இல்லாம, என்ன சொல்றது, அந்த சேம் பால் போட்டாலும் இப்போ ஆக்சுவலா இந்த பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் எல்லாம் ஒரே பால் தான் போட்டான், லெக் ஸ்பின் மட்டும் தான் போட்டான். ஆனா அத கூட பிக் பண்ண முடியல பேட்ஸ்மேனால. பிட்ச் அவ்வளவு அசிஸ்ட் பண்ணுச்சு ஒரு சைடுல. ஸ்கில்னு ஒண்ணு இருக்குல்ல, கன்சிஸ்டன்டா போடுறது. போட்ட 4 பால் 4மே எட்ஜ் ஆகி கீப்பர் கேட்ச் ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி அது போக நான் வந்து இது ஓவர் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்றேன். அதுக்குன்னு பர்ஃபார்ம் பண்ணாத லைக் இன்னும் நிறைய பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவன் பேர்லாம் சொல்லல. இந்த பொசிஷன் வந்து நான் 3 பேருக்கு தருவேன். ஒன்னு தேவ்தத் படிக்கல். லைக் ஏன்னா அவன் முன்னாடி இருந்த ஃபார்முக்கு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணுவான்னு. ஆர்ஆர்ல ரியலி அவனை யூஸே பண்ணல.
ஆமா இங்க வரான். இப்போ வந்தோடனே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. நான் அவுட் ஆறேன்றது முக்கியம் இல்ல, நான் அடிச்சு அவுட் ஆறேன். அது ஒரு என்ன சொல்ற, ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல கொஞ்சம் பால்ஸ் ஆடினாலும் நான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஆடுறான். அது ஒண்ணு. செகண்ட் ஒன் ராஜத் பட்டிதார் கேப்டன்சி நல்லா இருக்கு, பிளஸ் எக்ஸலண்டா இதுவும் நீ பண்றான். பிளேயிங் 11 சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட அதான் கேட்டது 3 3 பேர் பேரு. இருக்கேன்ல. நீ பிளேயிங் 11 சொல்லிட்டு Honorary இருக்க. mention இந்த- இருங்க honorary mention. நான் ஆண்ட்ரி மென்ஷன் தான். மூணாவது ஜிதேஷ் சர்மா. ஓகே. ஆனா எக்ஸ்பெக்ட் கீப்பிங்கே பண்ணதுதான் வெறித்தனமா உங்கள்ட்ட பண்றான். இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். அது தெளிவான விஷயம். ஆனா ஆனா எனக்கு ஒண்ணுதான்டா சந்தேகம். இதே பேச்ச இவன் பேசுற பேச்ச கோலி பேசுனான்னா சேடுன்றது, உமால கெத்து பிஹேவியர்ன்றது, கோலி பேசுனான்னா பாண்டிங் பேசுனான்னா, ஸ்ட்ரோக்ஸ் பேசுனான்னா, அது இவன் பேசுனா என்னடா திமிர்ல பேசுறேன்றீங்க. இதே பேச்சு தானே அவங்களும் பேசுறானுங்க. கரெக்ட் தானே? அதே ஒரு ஸ்டாச்சர் ஒன்னு இருக்கு ப்ரோ, அட்டைன் பண்ணிட்டு அந்த பேச்செல்லாம் பேசணும். கரெக்ட். சரி, இந்த வருஷம் கப்படிச்சிட்டு அப்புறம் வந்து பேசுவோம். பேசட்டும், பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்டாச்சர் வந்துரும், தப்பே கிடையாது. ஆல்ரெடி இந்தியா டெபு பண்ணிட்டான்டா. சரி விடு, நல்லா இதுதான். சரி. அடுத்து யார் இன்னும் சொல்லணும்? நான் மட்டும் தானா? இல்ல நான் சொல்லணும். நீ சொல்லணுமா? அதான் மறந்து சொல்லுப்பா. முதல்ல வந்து சிங்கப்பூர் சித்தப்பா. ஓகே. ரெண்டாவது வந்து குருணால் பாண்டியா. ஆக்சுவலா குருணால் பாண்டியா யாராவது மென்ஷன் பண்ணி நினைச்சேன். லெஃப்ட் ஆர்ம் குவிக். செங்கல் சைக்கோ யாரும் பண்ணல. மூணாவது வந்து ஜாஷ் ஹேசல்வுட். ஓகே ஓகே, வெரி குட். என்னோட பிக்ஸ் வந்து சால்ட், சிங்கப்பூர் சித்தப்பா மற்றும் குருணால் பாண்டியா என்கிற செங்கல் சைக்கோ. எவனுமே புவனேஸ்வர் குமாரே சொல்லடா. புவனேஸ்வர் குமாருக்கு அந்த ஆல்ரெடி தெரியும்டா. அது நாங்கெல்லாம் வந்து யாரு எக்ஸ்பெக்டேஷனோட மேல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ பெர்ஃபார்ம் பண்ணல, நீ பெர்ஃபார்ம் பண்ண. ஏன்னா இப்ப கோலி எல்லாம் வரனா 500 ரன் ஆடுறான் பேசுவானுங்க. அவனுங்க போயிட்டு வந்து நீ இது பண்ற அது பண்றேன்னு பேச, அதனாலதான் அவன் லிஸ்ட்ல சேர்க்கல. அதனாலதான் படிக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. படிக்கல் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். பெர்ஃபார்ம் பண்ணவன சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, பண்ணிட்டே இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலி ருத்ராஜ் கைக்வாடும் படிக்கலும் லைக் ஒரே இயர்ல தானே வந்தானுங்க இதுக்கு. இப்ப என்ன படிக்கலுக்கு டெபு கிடைச்சிச்சு, ருத்ராஜ் கிடைக்கலன்னு சொல்லி சண்டைக்கு வர போறியா? இல்ல அட்லீஸ்ட் அவன் அப்படியே நினைச்சான கேப்டன்சி பண்ணிருப்பான். ரஜத் பட்டியல இருக்கும்போது படிக்கல். சரிங்க, அடுத்து எல்எஸ்ஜி வாங்க. நான் ஆரம்பிக்கிறேன் இந்த தடவை. ஆரம்பி. திக்வேஷ் சிங் ராட்டி. ஓகே. இன்னொன்னு ஆயுஷ் பதோனி இஸ் டூயிங் வெரி வெல். ஓகே. எனக்கு மூணாவது யாரு பிக் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா மிச்ச எல்லாருமே நான் அடிப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். வேற தெரியலைங்க, எனக்கு 2 பேர் தான் எனக்கு டாப் பிக்ஸ். என்னோட 2 வீக். பிரின்ஸ் யாதவ், அவனை பத்தி உன் கருத்து? பிரின்ஸ் யாதவ் பத்தின கருத்துங்களா? நான் மேட்ச் பார்க்கலைங்க, அவர் ஆடி நான் பார்த்தது இல்ல. சரி விட்டுருங்க. நல்லா போடுறான், ஸ்பீடா இருக்கு. என்ன ஒரே லைன்ல அடுத்த போல போட மாட்டான். அவனை சொல்ல வேணாம் தான்டா சொல்லல. சொல்லலன்னா நீ சொல்லுவான் ரவுண்ட்ல. இது அவன் என்னென்ன பேரு சொல்றான்னு கேப்பாரு, அடுத்து நீ சொல்றான். சொல்லுங்க, யாரா ஒருத்தர் அடிச்சுட்டான்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்கடா, சொல்லுங்கடான்றீங்க. சரி நான் ஆரம்பிக்கிறேன். பூனவன் சொல்லுங்க தம்பி. நீ சொல்லிட்டடா ஆல்ரெடி 2 பேர். நான் சொல்லிட்டேன், நீ சொல்றா. நான் சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஈடன் மார்க்ரம். ஓகே. நல்ல பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் இருக்கு, பவுலிங்லயும் விக்கெட்ஸ் எடுக்கிறான். நல்ல ஈடன் மார்க்ரம் 1. திக்வேஷ் ராத்தி. இந்த தேர்டு ஒரு 2-3 பேர் இருக்கானுங்க. எனக்கு வந்து இல்ல நான் வந்து தேர்டு பொசிஷன் பேர் என்னது ஏதாவது சொன்னா சர்துல் தாக்கூருக்கு தான் தரணும் நியாயப்படி. நான் ஏன் சொல்றேன்னா பூரன்லாம் ஆரஞ்சு கேப் டாப்ல இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் விஷயம். நல்ல பிளேயர் தான் ஒரு காலத்துல வந்து இல்ல அவன் ஒரு குட்டி மேக்ஸ்வெல் தான்.
சரியா? என்ன பவுலிங் போட மாட்டான். புடிச்சா அடிப்பான், புடிக்காட்டி அடிக்க மாட்டான். அவன் எப்படி 21 கோடி அவன் கொடுத்து ஈஸியா ரீடைன் டக் அவுட் பண்ணாங்கன்னு நான் பண்ணிடுவானுங்கடா யோசிச்சுட்டு இருந்தேன். போன சீசன். இல்ல அதான் சொல்றேன். அவன் எப்படி 21 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணான்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் கோயன்காஜி எப்படி பண்ணாரு? கோயன்காவை மிரட்டி இருப்பான். அந்த டீமை பத்தி நம்ம ஒண்ணு முக்கியமானது பேசல. சரி, நீங்க வந்து உங்களோட 3வது பிக் நிக்கலஸ் பூரனா? இல்ல இவன் அவன் பேர் என்னது? சர்துல் தாக்கூர். ஓகே, தலைவர் திவிங்க இப்ப சொல்லுங்க. ஆகாஷ் தீபா உங்களோட ஃபர்ஸ்ட் பிக். ஆகாஷ் தீபா அவன் பேர் எங்கேயோ கேட்டுட்டே இருந்தேன் நான் மேட்சஸ் நடுவுல. ஐயா ஆகாஷ் தீப் சரி சொல். அவன் ஒருத்தன் தான் எல்லா மேட்சும் எனக்கு பவுலிங் போட்டிருக்கான். சொல்லுங்க. பிக்ஸ் வந்து ஆவேஷ் கான். ஓகே, பிரஸ் F2 பே ரெஸ்பெக்ட் ஆவேஷ் கானுக்கு இப்போதைக்கு. இது வரைக்கும்டா. சரி முடிப்போம். தலைவர் திமிங்கலமோட வீடியோ உங்களுக்கு எனக்கு மட்டும் தான் ஸ்டக் ஆகுதா இல்ல உங்களுக்குமா? எல்லாருக்கும் ஸ்டக் ஆகுது. ஓகே ஜுராசிக் ஜாமன் யூ கண்டினியூ. அவர் திருப்பி ரீஜாயின் பண்ணட்டும். இப்போ LS6 சொல்லணுமா? நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுன்னு இருக்கேன். எல்லாம் நீங்க இதை சொல்லிட்டீங்க. எனக்கு எவ்வளவு டிஃபரெண்டா கிடைப்பானு பாக்குறேன். எதுவுமே இல்ல. நீங்க எல்லா டைமும் டிஃபரெண்டா பண்ண முடியாது இல்ல. சொல்லுங்க. சரி ஓகே. ஆக்சுவலா ஈடன் மார்க்ரம் ஒண்ணு, 2வது வந்து ஷர்துல் தாக்கூர், ஓகே, 3வது வந்து திக்விஷ். ஓகே, நீங்க பூனமான லிஸ்ட்னு சொல்லிருக்கலாம். ஆக்சுவலா நான் பிரின்சியால ஆட் பண்ணலாம்னு நினைச்சேன். யாரு? ஆக்சுவலா பிரின்சியா இவன் அப்பா ரிஷப் பண்ட். நான் இப்ப அவரை பத்தி தான் பேசலாம். நல்ல எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்ல வேணா வைக்கலாம். அண்டர் பெர்ஃபார்மிங் கேட்டகரியில வைக்கலாம் ரிஷப் பண்ட். அண்டர் பெர்ஃபார்மிங் பெட்டர். டீமுக்கு ஒன்னு சொல்லுவோமா? குட் பி பெட்டர். சொல்லலாமே. LSG ரிஷப் பண்ட். எத்தனை பேர்? ரிஷப் பண்ட் இந்த கை தூக்கிட்டு எல்லாரும் அதுல ரிஷப் பண்ட் தான். ஓகே, RCB பூவி நல்லா தான் போடுறான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றான். நாட் அப் டு ஹிஸ் மார்க். ஆமா இது யுனானிமஸா அக்செப்ட் பண்ணிட்டோம். CBKS லிவிங்ஸ்டன் அது RCB. ஓகே, ரெண்டு பேரும். ஓகே, PBKS வந்து நான் வந்து இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஹர்ஷதீப் கிட்ட இருந்து. அவன் என்னன்னா ஓரமா போய் உட்காந்துருக்கான். ஓகே அப்புறம் பவர் பிளே முடிஞ்சு அப்படின்னு. ஓகே நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்கான். ஆனா இன்னும் அவன் தான் ஸ்ட்ரைக் போலர் அவன் டீமோடது. மற்றவனா விக்கெட் எடுத்துட்டு இருக்கான். PBKSல எனக்கு அண்டர் பெர்ஃபார்மிங் இப்போதைக்குனா ஐ மீன் குட் பி பெட்டர்ன்றது ரெக்கி பாண்டிங்கா இல்லைங்க மேக்ஸ்வெல்ங்க. ஓகே ஓகே பவுலிங்ல கோட்டா முடிச்சிட்டு இருக்காதனால நான் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கூட பஞ்சாப் தானே. ஆமா, அவன் ஆடவே இல்ல பாதி மேட்ச். இப்பதான் திருப்பி ஆட வைங்கடா. அப்பதான் சொல்ல முடியும். மேக்ஸ்ல வெளியே தூக்கிட்டு இருந்தா இப்ப ஆட வச்சானுங்க. வித்தியாசம் பண்ணுடா. தலைவர் திமிங்கலம் ஆர் யூ பேக்? உங்களால பேச முடியுமா? இருக்கேன். ஓகே அடுத்த டீமுக்கு எல்லாருக்கும் தெரியும். there is only one option. ஒருத்தன் தான் ஆடல ஒழுங்கா. ஓகே யா அந்த டீம்ல மீதி எல்லாரும் ஆடுறானுங்கடா. ஆமா ஆமா ஆமா. அவனும் ஒரு கிளிம்ஸ் காமிச்சான். அதுக்கப்புறம் திருப்பி பின்னாடி போயிட்டான். வெறும் கிளிம்ஸ் மட்டும் தான். ஆமா அடுத்து குஜராத். அது யுனானிமஸ். ஜிடி வந்து ஷாருக் கான் அவன் ஆடணும். அதுக்கு ஷாருக் கான் 3 பேர் தான் ஆடுறாங்க. ஷாருக் கான் கிடைச்ச ஒரு சில டைம்ஸ் ஆடுறா. பேர் என்னதுடா? தேவாட்டியெல்லாம் வரவே இல்ல. ஒரு மேட்ச் தான் வந்தான். அவனுக்கு தெரியும். அந்த இன்னர் 4 யார் வரா? பட்லருக்கு அப்புறம் ஒரு மேட்ச் ஆடுனான். இல்ல எல்லா மேட்சும் ஆடிட்டு தான் இருக்கான். நல்லா ஆடுனது ஒரு மேட்ச் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு மேட்சும் நல்லா தான் ஆடினான். இல்ல he is capable of
பெர்ஃபார்மிங். ஆனா அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் பொறுமையா அண்டர் எடுத்து பர்ஃபார்மிங் யாரு பண்றான்னு தான் தம்பி பேசிட்டு இருக்கோம். அதான் சொல்றேன். என்ன மேட்ச் என்ன கேம்னு தெரியாம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடலாம். இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடில குட் பி பெட்டர் ஆடலாம்டா. ஸ்கில் தான் அவன் ஸ்டாண்டர்டுக்கு குட் பி பெட்டர் தான். கண்டிப்பா. ஓகே 250 பிளஸ் குறைச்சிருக்கான் இந்த மேட்ச்ல, அதனால நான் ஒன்றும் சொல்லல. ஸோ எஸ், இந்த எபிசோட் இதோட முடிவுக்கு வருது. ஓகே, அடுத்து பாட்டம் 5ல இருக்கிற அடுத்த எபிசோடில் மான்காம் ஃபைட்டுக்கு வாங்க நண்பர்களே. அதுதான் உனக்கு 20 நிமிஷம் கொடுக்குறோம், நீ பேசு. ஆமா, அவ்வளவுதான். 20 நிமிஷம் ஜாப் ஏய், சிம்ரன் ஜாப் ஏய். ஜீலே அப்படி ஜிந்திகி தான் உங்களுக்கு. போங்க, ப்ரோ ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. ப்ளீஸ் ரெக்வெஸ்ட். ரெக்கார்டிங் வந்து அடுத்த ரெக்கார்டிங் வந்து 6 to 9 பண்ணுவோம், ஓகேவா? அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 நிமிஷம் வந்துடும். இந்த 10th பர்சன் தனியா ஒரு வீடியோ பண்ணுவோம், ஆனா ஃபுல்லா அரை மணி நேரம் தேவைப்படும். ஓஹோ, அப்படி சொல்றீங்களா நீங்க? நாங்க டைமிங் நினைச்சிட்டோம். ஒரு நிமிஷம். இல்ல நம்ம ரூல்னா ஒரே ரூல் தான், 1 to 5 6 to 10 தான். ஆமா, சரி முடிச்சு தனியா இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது அடிஷனலா நீங்க பேசி நீங்க தனியா அப்லோட் பண்றதுக்கு நம்ம ப்ரொஃபசர் வந்து பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ கைஸ், ஹாமில்டன் வந்து 7th பொசிஷன்ல குவாலிஃபை ஆயிருக்காரு. தலஃபார் ரீசன் என்னடே ஐயா, அவன் பிஞ்சு போன செருப்பால் அடிக்கிறான், நீ சாணி முக்குன செருப்பால் அடிப்ப போல நீ நிலைமை போறத பார்த்தா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே தோத்த எல்லா மேட்ச்லயும் சிஎஸ்கே போட்ட லாஸ்ட் போஸ்ட் கீழே தலஃபார் ரீசன் கமெண்ட் இருக்கும், போய் லைக் போடுங்க சப்ஸ்கிரைபரா இருந்தா. ரைட், நீ நாளைக்கு கண்டினியூ பண்ணு. ஓகே கைஸ், இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கலாம். சொல்றேன் இதோட இது முடியுது. ஆமா, ஏன்னா விட்டோம்னா அவர் வந்து பூனமோன் வந்து எபிசோட் 2 பார்ட் 2க்கான ரெக்கார்டிங் இப்பவே ஆரம்பிச்சிருவாப்ல. அதுவும் 10வது இடத்துக்கு மட்டும் 10 மணி நேரம் பேசினாலும் பேசுவாரு. அவர் ஆல்ரெடி நிறைய பேசிட்டாரு போன்ல தனியா. ப்ரொஃபசர் காதுல இருந்து ரத்தம். இல்ல அவனும் ஒத்துக்கிட்டான். முட்டு கொடுக்க முடியல. என்ன கரெக்ட், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாளா வந்து ரொம்ப பெரிய சிஎஸ்கே ஃபேனு, என்னால முடியல. ஓகே பூமர் மாதிரி ஆயிட்டோம் நானு. சரி, உண்மை கசக்கதான் செய்யும். சரி ஓகே கைஸ், ஒரு அவுட் ஆஃப் தி டாபிக் क्वेश्चन. என்னது? கேளுங்க. எத்தனை பேர் ஜிங்குதா பாட்டு கேட்டீங்க? நாட் இன்ட்ரஸ்டட். தம்பி இதுல வந்துற போகுதுப்பா. சொல்லு. எதுலப்பா? ஐயா, நம்ம பாட்டு பாடினாதான் வரும் காப்பி ரைட்ஸ். இங்க சும்மா பாட்டோட நேம் தான் சொன்னோம். சொல்ல முடியாது. மாதிரியே பாட மாட்டோம், கவலையப்படாதீங்க. நம்ம கிட்ட எல்லாம் காசு கேட்க மாட்டானுங்கடா, நமக்கே காசு வரலடா, வந்தானடா. நான் பார்த்தேன். பாயெல்லாம் நல்ல மனுஷன், அவன் கேட்க மாட்டான். ஆமா. சரி, முடிச்சுப்போமா? முடிச்சுக்கலாம். முடிச்சுப்போம். ஓகே கைஸ், ஒரு நாள் நம்ம ஏன் ஒரு வீடியோ போடக்கூடாது? எல்லாரும் குட் பை கிளிப் பாத்துட்டீங்களா? நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களோ பாக்கலையா அது முக்கியம் இல்ல, அடுத்த வீடியோ வர்றதை தயவு செஞ்சு பாருங்க, நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஓகே கைஸ், ஒரு தேங்க் யூ சொல்லி இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். பார்ட் 2ல கண்டினியூ பண்றோம். பார்ட் 2 is going to be very fun. very fun. And also உங்களுக்கு சண்டே அன்னைக்கு you will also get the, அது பேர் என்னடா மறந்துருச்சுடா, டேய் பூனமோன் சொல்றா, மறந்துட்டேன்டா. ஃபார்முலா 1 சவுதி அந்த வீடியோவும் வரும். ஆல்ரெடி ரெக்கார்டிங் முடிச்சிட்டீங்களோ? அது ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வீடியோ போடுவோம். ஓகே, யூசிஎல் பார்க்கா ஆனா ஆர்சனல் எல்லாம் கப் வச்சானே நீங்க தாங்க மாட்டீங்க. சோ ஓகே கைஸ், थैंक यू. பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணனும்?
கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்களா? கமெண்ட் பண்ணுங்களா? ஓகே ஓகே ஓகே. ஓகே. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. யா Thank you guys. Bye bye. பாய். பாய்.